நான் லாஸ்டா பேப்பர் 6 பார்த்தோம். ஆனால் ஃபுல்லாக முடிக்கல. நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இமாம்களை பற்றி நல்லா பார்த்துக்கணுவாங்கன்னு சொல்லி. ரைட். அப்போ பேப்பர் 6ல் வந்து நாங்கள் பார்த்தது மெயினாக இந்த சிஹாஹு சித்தா. என்ன சிஹாஹு சித்தா? கிரந்தங்களை தொகுத்த அறிஞர்கள், அந்த கிரந்தங்கள் சம்பந்தமான விளக்கங்கள் தான் நாங்கள் இதில் பார்க்குறோம். அதாவது உங்களோட கைட்டில், டீச்சர் கைட்டில் 116வது பேஜ், யூனிட் 3ல் ஆக கடைசி தலைப்பு பிரதான ஹதீஸ் தொகுப்பு நூல்களும் ஆசிரியர்களும். இந்த பிரதான ஹதீஸ் தொகுப்பு நூல்களுக்கு தான் சொல்லுவோம் சிஹாஹு சித்தா அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த ஒவ்வொரு அறிஞர்கள் சம்பந்தமாகவும் நாங்க போன கிளாஸ்ல பார்த்தோம். அப்ப இதை ஈஸியா நீங்க விளங்கி கொள்ளணும், கெச் பண்ணி கொள்ளணும் என்றதுக்காகவே நான் உங்களுக்கு ஒரு அந்த 6 அறிஞர்களை விடயங்களையும் சுருக்கமாக உள்ளடக்கிய ஒரு டேபிள், ஒரு அட்டவணை ஒன்று தந்தேன். அதை நாங்கள் போன கிளாஸ்ல பார்த்தோம். என்ன அப்ப சிஹாஹு சித்தா நூட்களும் அறிஞர்களும் அவங்களோட தகவல்கள் எங்க இந்த டேபிளில் இலகுவாக ஒரே பார்வையில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தரப்பட்டு. அப்போ இதில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் கட்டாயம் ஞாபகம் வச்சு கொள்ளணும், நீங்கள் பாடமாக்கி ஆகணும். ஏண்டா இது எக்ஸாமுக்கு தேவையான ஒரு பகுதி, எஸ்ஏக்கும் தேவை, எம்சிக்கும் தேவை. எனவே கட்டாயம் இது தெரிஞ்சிருக்கணும். சரியானே? அப்போ நீங்கள் அங்கே நோட்ஸில் உங்களுக்கு சில விடயங்களை எடுத்துக்கொள்வது சிரமமாக இருக்கும் என்றதுக்காகத்தான் இந்த டேபிள் வடிவத்தில் உங்களுக்கு தந்திருக்கு இந்த விஷயத்தை. அப்போ உங்களுக்கு இலகுவாக அதை பிடிச்சு கொள்ள எலுமாய்க்கு. பார்த்தேலா? பாடத்தை பார்த்து கொண்டு வந்தேலா? ஓ சார். ஆம் சார். ரைட். அந்த 6 இமாம்களை பத்தியும் ஃபுல்லா பார்த்தேலா? நான் சொன்ன மெதட்ல பாடமாக்கினீங்களா? சரி. அப்ப இதுல நாங்க போன கிளாஸ்ல இந்த 6 இமாம்களையும் பத்தி படிச்சதுக்கு பின்னால இதுல முதலாவது கேள்வி பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது 2வது கேள்வியும் பார்த்து முடிச்சிட்டோம். 3வது கேள்வி நாங்க பார்க்கல. அப்ப இன்றைய கிளாஸ் நாங்க 3வது கேள்வி பார்க்கணும். அடுத்து 4வது கேள்வி பார்த்துட்டோம். அதாவது கொஞ்சம் ஈஸியான விஷயங்கள், எல்லாம் ஈஸி தான், படிச்சா ஈஸி தான். போன கிளாஸ்ல அந்த ஆண்டுகளோட சம்மந்தப்பட்ட எல்லாம் பார்த்தோம். என்ற எல்லாத்தையும் மல்லி போட்டு பார்த்தா உங்களுக்கு சிரமமாய்க்கும்ன்றதால பார்த்து சில கேள்வி பார்க்கல. 4வது பார்த்துட்டோம். அடுத்து 5வதும் பார்த்துட்டோம். 6வது 7வது அதுக்கப்புறம் வர மாதிரி வினாக்கள் இதெல்லாம் நாங்க இன்றைக்கு கிளாஸ்ல பார்க்க வேண்டி இருக்கு. ரைட். அப்ப பாருங்க, அப்ப சிஹாஹு சித்தா பரிசுத்த ஹதீஸ் திரட்டுகள், 6 ஹதீஸ் திரட்டுகள், அவற்றினுடைய அறிஞர்கள் சம்பந்தமாக தான் பார்க்கிறோம். அப்ப அந்த நூட்களுக்கு அதை தர வரிசையின் அடிப்படையில் நாங்கள் ஓடல சொல்லுவோம் புகாரி, முஸ்லிம், அபுதாவுத், திர்மிதி, நசாய், இப்னு மாஜா. சரியா? ஷோர்ட்டா ஈஸியா யாவும் வச்சுக்கொள்ளணும். சொல்லுங்க ஆபு, நூட்கள் ஓடற ஒரு ஆள், நோட்ஸை பார்க்காம யாவும் வைக்கிற ஒரு ஆள் சொல்லுங்க. அதில் தர வரிசை புகாரி, முஸ்லிம், அபு தாவூத், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா. ரைட். இது ஒவ்வொரு நூலுடைய அறிஞருடைய முழு பெயர் ஒவ்வொரு ஆள் சொல்லலுமா? நோட்ஸ் பார்க்க கூடாது. ஒவ்வொரு அறிஞருடைய ஒவ்வொரு நூலையும் எழுதின அறிஞருடைய முழு பெயர் சொல்லலுமா? முதலாவது புகாரி எழுதினது யாரு? புகாரியுடைய ஆசிரியர் விளங்கல. புகாருடைய ஆசிரியர் யாரு? புகாரியுடைய சஹீஹ் புகாரி நூலை எழுதிய ஆசிரியர் யாரு? முஹம்மது இப்னு இஸ்மாயில். இவர் எந்த ஊரை சேர்ந்தவர்? இவர் எந்த ஊர்ல பிறந்தார்? புகாராவுல பிறந்தார். அதனாலதான் இவருக்கு புகாரி என்று சொல்லி பேர் வந்துச்சுன்னு படிச்சோம். அடுத்தது சஹீஹ் முஸ்லிமுடைய ஆசிரியர் யார்?
சஹீஹ் முஸ்லிமுடைய Ibn Hajjaj. Muslim Muslim Ibn ibn Hajjaj. Hajjaj. முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ். என்ன முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ். அதனால நான் அந்த முஸ்லிம் என்று சொல்றேன். அந்த சஹீஹ் முஸ்லிம் என்று பேர் வந்ததுக்கு. அடுத்தது சுனன் அபூதாவுத். சுனன் அபூதாவுடைய ஆசிரியர் யாரு? Abu Dawud Sulaiman ibn Ash'a. ரைட். அபூதாவுத் சுலைமான் இப்னு அஷ்அஷ். இவர் சிஜிஸ்தானை சேர்ந்தவர். இமாம் முஸ்லிம் நைசாபூரை சேர்ந்தவர். என்ன அடுத்தது இமாம் அதாவது ஜாமியு திர்மிதியுடைய ஆசிரியர் யாரு? Abu Isa Muhammad ibn Isa Tirmidhi. ரைட். அபு ஈசா முஹம்மது இப்னு ஈசா திர்மிதி. இவரும் குராசானை சேர்ந்த திர்மித் எனக்கூடிய ஊரை சேர்ந்தவர். அதனாலதான் திருமிதியை சேர்ந்தவர் என்று சொல்றதுக்கு திருமிதி என்று சொல்றோம். அடுத்தது பாருங்க சுனனுன் நசாய் எழுதியவர் யாரு? Abu Abdurrahman Ahmad ibn Sujat al-Nasai. அபு அப்துல் ரஹ்மான் அஹ்மது இப்னு சுஐப் அன்-நசாயி. அடுத்து சுனன் இப்னு மாஜா எழுதியவர் யாரு ஆசிரியர்? Abu Abdullah Muhammad Abdullah ரைட். அப்ப இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் முதலாவது இது ஓர்டர், நூட்கள்ல ஓர்டர் உங்களுக்கு பாடமாக்கணும். அந்த ஓர்டரை பாடமாக்கிக்கொள்ளும் என்ற விஷயங்கள் போன கிளாஸ்ல சொல்லி தந்தேன். அடுத்த இமாம்கள் ஒவ்வொருத்தர் எழுதிய அந்த 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 நூலுடைய ஆசிரியருடைய முழு பேர் யாஃபமீக்கன். சரியானே? அதே பிறகு ஒவ்வொரு இமாமை பத்தி அந்த நூட்களை பத்தி. அப்ப அதுல மிக ஷோர்ட்டா இன்னும் அதை சுருக்கமாக தான் இந்த இடத்துல உங்களுக்கு போட்டிருக்கு. அப்ப இதை நீங்க கட்டாயம் பாடமாகி கொள்ளணும். பாடமாக்கினா அதை எழுதி கொள்ளணும் என்ற விஷயங்கள்லாம் போன கிளாஸ்ல பார்த்துட்டோம். போன கிளாஸ் கிடைக்காதவங்க நீங்க டெலிகிராம் குரூப் இருக்கு, அதில் ஜாயின் பண்ணி ரெக்கார்டுகளை பார்த்துக்கொள்ளும். ஓகே, இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். இன்றைய பாடத்தில் போவோம். சரி, அப்போ இதில் முதலாவது பேப்பர் 6ல் நாங்கள் முதலாவது கேள்வி பார்த்துட்டோம். சரி, அடுத்து ரெண்டாவதும் போன கிளாஸ்ல பார்த்தோம். இன்றைக்கு மூணாவது கேள்வி பார்ப்போம். 2022 17வது கேள்வி. 2022ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல 17வது கேள்வி MCQ. பாருங்க, சஹீஹ் புகாரி ஹதீஸ் கிரந்தத்தை தொகுப்பதற்கு, சஹீஹுல் புகாரி ஹதீஸ் கிரந்தத்தை தொகுப்பதற்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை தூண்டியவர் யாரு? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை தூண்டியவர் முதலாவது பாருங்க, இமாம் இப்னு குசைமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சரியா? ரைட். பில தானே? ஷுவர் தானே? பில. இமாம் முஹம்மது இப்னு யஹ்யா. சரியா? அதுவும் பில. மூணாவது இமாம் அலி இப்னு மத்தீனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சரியா? ரைட், அதுவும் பில. நாலாவது இமாம் முஹம்மது இப்னு நஸ்ர். வராது. சரி, அஞ்சாவது பாருங்க, இமாம் இஸ்ஹாக் இப்னு ராஹவைஹி. அதான் ஆன்சர். அப்ப இதுல உங்களுக்கு விளங்கப்படுத்துறது எல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்? இது ஒரு இமாம்ட வரலாறு, அதை பற்றிய தகவல்கள் தான் இது. ஏன்னா இதுல விளங்கப்படுத்துறது ஒன்றும் இல்லை. அவர் ஆசிரியர் யாரு, மாணவர் யாரு இந்த விஷயத்தை செய்தவர், இப்படியான விஷயம் தான். அப்ப அது போன கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லியாச்சு. விளங்கப்படுத்துறது ஒன்றும் இல்லை. பாருங்க, அப்போ நூட்கள்ல ஓடற பாருங்க, சஹீஹ் புகாரி இமாம்ட முழு பேர் முஹம்மது பின் இஸ்மாயில். அவர் பிறந்தது இறந்தது எப்ப? ஹிஜ்ரி ஆண்டுகள் போட்டிருக்கு. அவருடைய ஆசிரியர்கள்ல ஒருத்தர் தான் இஸ்ஹாக் இப்னு ராஹவைஹி எனக்கூடிய ஆசிரியர். இவர் மிக முக்கியமான ஒரு ஆசிரியர். ரைட். அப்படியே வாங்க, அவங்களோட மாணவர்கள்ல பெயர், அடுத்தது சஹீஹ் புகாரில் இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் எண்ணிக்கை, அதை சரிபார்த்தவங்க யாரு என்ற தகவல்களுக்கு பின்னால ஏனையவைகளுக்கு கீழே கொடுத்திருக்கி தூண்டியவர். விளங்குதா? தூண்டியவர். அதாவது இந்த சஹீஹ் புகாரி கிரந்தத்தை தொகுக்கிறதுக்கு இமாம் புகாரிய அவருடைய ஆசிரியர் பின்னால் இருந்து புஷ் பண்ணினார். அப்படி வழிகாட்டல்கள் செஞ்சார், மோட்டிவேட் பண்ணினார். அப்படியான ஒரு ஆசிரியர் யாருண்டா அதான் தூண்டியவர்னு சொல்ற இஸ்ஹாக் இப்னு ராஹவைஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் புகாரியுடைய ஆசிரியர். இவர்தான் சஹீஹ் புகாரிய தொகுக்கிறதுக்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள தூண்டிய ஆசிரியர்.
விளங்குதா? இப்ப சஹீஹ் புகாரி என்றா அல் குர்ஆனுக்கு அடுத்த தரத்துல ஒரு ஆதாரப்பூர்வமான நூல் என்றா நாங்க எடுக்கிறது சஹீஹ் புகாரியை தான். அந்த அளவுக்கு ஒரு ஆதாரப்பூர்வமான நூல் இமாம் முஹம்மது இப்னு இஸ்மாயில், அதாவது புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்ததே அந்த நூல் தான். புகாரி என்றாலே அதுல அது ஃபேமஸ். அப்ப அந்த அளவுக்கு ஒரு நூலை உருவாக்குறதுக்கு தூண்டிய ஒருத்தர் தான் இந்த இஸ்ஹாக் இப்னு ராஹவை. அப்ப அந்த கேள்வியைத்தான் எல்லாம் கைட்ல டிரெக்டா இருக்கிறது. சரியானே? இங்க அட்டவணையில உங்களுக்கு டிரெக்டா அதை தந்திருக்கு. இப்போ கைட் நோட்ஸை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சஹீஹுல் புகாரி, அதுக்குள்ள ஆசிரியர் யார் என்ற தகவல்கள் எல்லாம் போட்டி, மாணவர்கள் யார், எல்லா தகவல்களும் போட்டி பாருங்க. இவ்வாறான சஹீஹான ஹதீஸ் கிரந்தம் ஒன்றை தொகுப்பதற்கு அவரது ஆசிரியரான இமாம் இஸ்ஹாக் இப்னு ராஹவைஹி என்பவரே தூண்டினார்கள். யார? இமாம் புகாரி, முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி அவங்கள தூண்டினாங்க. அப்ப இந்த கேள்விக்கு இங்க அதுதான் கேள்வி. 2022 17வது MCQ. சஹீஹ் புகாரி ஹதீஸ் கிரந்தத்தை தொகுப்பதற்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை தூண்டியவர் யாரு? தூண்டியவர் இமாம் இஸ்ஹாக் இப்னு ராஹவை. இஸ்ஹாக் இப்னு இமாம் இஸ்ஹாக் இப்னு ராஹவை. அப்ப சொல்லுங்க நீங்க, இந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட இந்த சஹீஹ் புகாரி கிரந்தத்தில் எத்தனை ஹதீஸ்கள் இருக்கு? 7275. ரைட். 75. ஹதீஸ்கள் 7275 ஹதீஸ்கள் இருக்கு. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட ஆசிரியர்கள் பேர்கள் எல்லாம் சொல்லுங்க. அப்போ நோட்ஸ் பார்க்காம பேசணுமா கிளாஸ்ல? இமாம் அஹ்மத் இஸ்ஹாக் இப்னு ராஹவை. இஸ்ஹாக் இப்னு ராஹவைஹி. அடுத்தது அஹ்மத் இப்னு ஹம்பல், யஹ்யா அஹ்மத் இப்னு இப்னு ஹம்பல். 2 யஹ்யா இப்னு முஈன், யஹ்யா இப்னு முஈன். 3 குதைபா இப்னு சயீத், குதைஃபா இப்னு சயீத். 4 அலி இப்னு மதீனி, அலி இப்னு மத்தீனி. 4. அப்ப நீங்க சொல்லுங்க, இங்கு வந்த பெயர்கள்ல நாங்க நோட்ஸ்ல படிச்சது தான் பார்க்கிறோம். சரியானே? ஏன்னா நிறைய விஷயம் பார்த்து கொண்டு இருக்கிறது. அப்ப இங்கு வந்த பெயர்கள்ல யாராச்சும் இப்ப இமாம் இஸ்ஹாக் இப்னு ராஹவைஹி இமாம் புகாரி ஆசிரியர், அதே மாதிரி வேற யாராச்சும் இமாம் புகாரி ஆசிரியர்கள் இருக்கிறாங்களா இதுக்குள்ள? அலி இப்னு மதீனி. இமாம் அலி இப்னு மத்தீனியும் ஆசிரியர் தான். என்ன? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர். வேற யாரும் இருக்கிறாங்களா? இல்ல. நாங்க ஆசிரியர்கள் லிஸ்ட்ல படிச்ச யாரும் இதுக்குள்ள இல்ல. அப்ப 2 பேர் ஆசிரியர், இஸ்ஹாக் இப்னு ராஹவைஹி, அலி இப்னு மத்தீனி. இவங்க 2 பேர் பேர் மீதுக்கு அதுல தூண்டியவர் இஸ்ஹாக் இப்னு ராஹவைஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்ப கிட்டத்தட்ட இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறாங்க? 1080. என்ன? ஏராளமாக 1080 ஆசிரியர்கள் இருப்பதாக வரலாறுகள் சொல்லுது. அதாவது 1080 ஆசிரியரிடத்துல இந்த ஹதீஸ என்ன செஞ்சுக்கிறாங்க? ஹதீஸ ஏனைய துறைகள்ல அந்த சார்ந்த விடயங்களை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கற்றுக்கொண்டிருக்கிறாங்க. சரி, சொல்லுங்க. மாணவர்கள் லிஸ்ட் படிச்சோம். இமாம் புகாரிட மாணவர்கள் எத்தனை பேர்? 90,000. ரைட், 90,000. இந்த 90,000 மாணவர்கள்ல ஒரு சிலர் பேர் நாங்க படிச்சோம். என்ன? அப்படி யாரு மாணவர்கள் லிஸ்ட்ல வார யாரும் இதுக்குள்ள இருக்கிறாங்களா? இப்னு குசைமா, முஹம்மது இப்னு குசைமா மாணவர். அடுத்தது வேற யார் இருக்கிறாங்க? முஹம்மது இப்னு நஸர். ரைட், முஹம்மது இப்னு நஸரும் இமாம் புகாரியுடைய மாணவர். இப்படி படிச்சாதான் கொஞ்சம் அங்கால மூளை அலசி நல்லா அதை யாபகத்துக்கு வச்சுக்கொள்ளேன். அதுக்காக தான் திரும்ப திரும்ப கேட்கிறேன். சரியானே? சும்மா விடைய மட்டும் பார்த்து போய் வேற இல்லை. இந்த பாடத்தை இப்படித்தான் படிச்சு போகும். அப்ப 90,000 மாணவர்கள்ல
நாங்க கிட்டத்தட்ட 5 மாணவர்கள பேர் படிச்சோம். அதுல 2 பேர் பேர் இங்க வந்திருக்கு. யாருண்டா இமாம் இப்னு குசைமா ஒரு மாணவர், அடுத்தது முஹம்மது இப்னு நஸ்ர். வேற ஆக்களை சொல்லுங்க மாணவர்கள். மிச்சம் 3 பேர் யாரு? இமாம் இமாம் திருமிதி முஸ்லிம், நசீர் இமாம் திர்மிதி, இமாம் நசாஇ. ஓகே குட். இமாம் முஸ்லிம், இமாம் திர்மிதி, இமாம் நசாய். அப்ப அவங்களோட முழு பேரும் உங்களுக்கு தெரியும். என்ன? திர்மிதி ஆசிரியர், அவரோட பேர் நசாயுடைய ஆசிரியர், முஸ்லிமுடைய ஆசிரியர். அப்ப அவங்களும் இமாம் புகாரி கிட்ட படிச்ச மாணவர்கள் தான். சரி சொல்லுங்க, இந்த சஹீஹ் புகாரி கிரந்தத்தை எழுதினதுக்கு பின்னால இதை சரிபார்த்தாக்கள் யாராக்கள்? அஹ்மத் இப்னு ஹன்பலும் யஹ்யா இப்னு முயின். அஹமது இப்னு ஹன்பல். ஓகே, யஹ்யா இப்னு முயின் எனக்கூடிய ஆசிரியர், அவரும் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்களும் அதாவது ஹம்பலி மதவுடைய ஆசிரியர். இவங்கெல்லாம் இந்த சஹீஹ் புகாரி கிரந்தத்தில் ஏதும் பிழைகள் இருக்கா என்று சொல்லி சரி பார்த்தான். ஏன்னா அவங்க இவரை விட, இமாம் புகாரியை விட மூத்த அறிஞர்கள், இல்முலையும் ஏனைய துறைகளையும் தேர்ச்சி விட்ட அறிஞர்கள். ஓகே, அப்ப இந்த கேள்விக்குரிய ஆன்சர், சஹீஹ் புகாரி ஹதீஸ் கிரந்தத்தை தொகுக்கிறதுக்கு இமாம் புகாரியை தூண்டியவர் யார் என்று கேட்டா இமாம் இஸ்ஹாக் இப்னு ராஹவைஹி. கிளியரா உங்களுக்கு? சார். ஆம் சார். ரைட். இந்த கேள்விக்குள்ள எதுவும் டவுட் இருக்கா? இல்ல சார். இல்ல. ஓகே சரி. இப்ப ஏதோ சில இதுல இருக்கிறவங்களை பத்திய தகவல்கள் பார்த்துட்டோம். இமாம் இப்னு குசைமா புகாரிட மாணவர் லிஸ்ட்ல வந்துட்டார். சரியானே? ஓகே. அலி இப்னு மத்தீனி ஆசிரியர் லிஸ்ட்ல வந்திருக்கிறார். ஓகே. முஹம்மது பின் நசரும் புகாரிட மாணவர் லிஸ்ட்ல வந்திருக்கிறார். ஓகே. இஸ்ஹாக் இப்னு ராஹவைஹி ஆசிரியர் லிஸ்ட்ல வந்திருக்கிறார். இங்க முஹம்மது இப்னு யஹ்யா என்ற ஒருத்தர் இருக்கிறாரு. இவரை எங்கேயாச்சும் படிச்சோமா? அந்த 6 ஹதீஸ் கிரந்தங்களுடைய அந்த ஆசிரியர்கள வரலாற்றுல யார் எங்கேயாச்சும்? ஆம் சார். முஸ்லிம் இமாம் முஸ்லிமுடைய ஆசிரியர். ஓகே குட். மற்றவங்களுக்கு விளங்க சொல்றேன், சொல்லுங்க. முஹம்மது பின் யஹ்யா பத்தி எங்க வந்திருக்கு அந்த ஹதீஸ் கிரந்தத்துடைய ஆசிரியர் வரலாற்றில்? பாருங்க. இமாம் முஸ்லிமை பத்தி பாருங்க. சஹீஹ் முஸ்லிம் அலின்னு இமாமின் மொழிபெயர் முஸ்லிம் ஹஜ்ஜாஜ். அப்படியே வரக்கூடிய நேரத்துல பாருங்க, இங்க 4வது ஒரு அறிஞர் பேரு பாருங்க. என்னது? வாசிங்க. முஹம்மது இப்னு யஹ்யா. முஹம்மது இப்னு யஹ்யா. சரியா? முஹம்மது இப்னு யஹ்யா. அப்ப இந்த 2வது இடத்துல வந்திருக்கிற முஹம்மது இப்னு யஹ்யா யாரால்? இமாம் முஸ்லிம் அவங்களுடைய ஆசிரியர். இமாம் முஸ்லிமுடைய ஆசிரியர். இமாம் முஸ்லிம் முழு பேர் என்ன? முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ். முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ். அப்ப இமாம் சுருக்கமாக போறேன், இமாம் முஸ்லிமுடைய ஆசிரியர். தெரிஞ்சாலும் திரும்ப திரும்ப எழுதி பிராக்டிஸ் பண்ணி பண்ணி படி. தெரிஞ்ச விஷயங்களை பேசும். கிளாஸ்ல கேள்வி கேட்கிற நேரம் தெரிஞ்ச அளவுக்கு பேசும். சில நேரம் பிழையாகலாம், பிரச்சனை இல்லை, பேசி படியும். ஓகே. அப்ப இவ்வளவுதான் இந்த 3வது கேள்விக்குள்ள பார்க்கக்கூடிய விஷயம். ஒன்றே ஒன்று மிச்சம் இருந்துச்சு, அதுவும் பார்த்துட்டோம் எங்க வரும் என்று சொல்லி. ரைட். அடுத்த கேள்வி பார்ப்பான். ஓகே. அடுத்து 4வது கேள்வி நாங்கள் ஆல்ரெடி போன கிளாஸ்ல பார்த்துட்டோம். அது ஈஸியாக எப்படி யாகம் வச்சுக்கலாம் என்ற ரோடு எல்லாம் எழுதி செஞ்சு பார்த்துட்டோம். அந்த பிறந்த ஆண்டுகள் தான் நாங்கள் வரக்கூடியது 4வது கேள்வியில், அது பார்த்துட்டோம். அடுத்து 5வது கேள்வி. 5வதும் பார்த்தோமா? 5வதும் பார்த்தோம். என்ன? இல்ல சார், பார்க்கல. அது பார்க்கல சார். அவங்க பார்க்கலையா? இங்க மார்க் பண்ண பட்டிக்கு நீங்க பார்த்திருந்தா நார்மலா. சரி சரி. ஓகே ஓகே. பாப்போம். 5வது கேள்வியை பாருங்க. எக்ஸ் நிரல்ல சில பெயர்களை தந்திக்கிறாங்க, இமாம்கள்ல பேர். Y நிரல்ல சில ஊர்கள்ல பேர் தந்திருக்கு. அப்ப இது ரெண்டையும் நாங்க கனெக்ட் பண்ணி எடுத்தா இப்படி ஒரு ஓர்டர் வரும். அப்ப இங்க இருக்கிற எந்த ஓர்டர்
சரியான ஓர்டர்ன்றதை நாங்கள் செலக்ட் பண்ணோம். இது 2020 45வது பாஸ் பேப்பர் கேள்வி. 2020 45வது கேள்வி. பாருங்க, எக்ஸ் நிரல்ல முதலாவது இமாம் முஸ்லிம், அடுத்தது இமாம் புகாரி, அடுத்து இமாம் மாலிக், அடுத்து இமாம் அஹமத், அடுத்து இமாம் திர்மிதி. இங்க ஒய் நிரல பாருங்க, புகாரா, மதீனா, நைசாபூர், குராசான், பகதாத். இப்ப இதுல நாங்க ஹதீஸ் துறை அறிஞர்களுக்குள்ள படிக்காத அறிஞர்கள் யார் யார் இருக்கிறாங்க? இமாம் மாலிக் இமாம் மாலிக் அவர்களும் இமாம் அஹ்மத். சரி, அப்ப இது ரெண்டும் உங்களுக்கு தெரியாது வச்சுக்கொள்வோம். சரியா? இது ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்சு தெரியாம இல்ல தெரியாது என்று வச்சுக்கொள்வோம். சரி, இப்ப இதை பத்தி நாங்க பேசல. ஏன் நாங்க இப்ப ஹதீஸ் துறை அறிஞர் தான் பார்க்கிறோம். இப்ப ஏனைய அறிஞர்களை பத்தி உங்களுக்கு தெரியும். இமாம் முஸ்லிம் யாரு, புகாரி யாரு, திர்மிதி யாரு. ஓகே, இப்ப இங்கால இருக்கிற எந்த ஒரு இவங்களுக்கு தொடர்பாகும்? முதலாவது புகாரா யாருக்கு வரும்? புகாரி அவர்களுக்கு. ஓகே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். சின்ன பிள்ளைகள் கூட சொல்லும் அது என்ன, புகாராண்டாலே புகாரி பேர்லயே இருக்கு, புகாராவை சேர்ந்தவர். இப்ப நீங்க பெரிய அறிஞரா இருந்தா, உதாரணத்துக்கு சும்மா சொல்றேன், நீங்க இப்ப பெரிய அறிஞர் என்று சொன்னா அந்த அந்த வழக்குல அந்த அந்த வழக்கம் உடைய ஒரு நாடாக நம்ம நாடு இருந்தா, நீங்க ஒரு அரபியாக இருந்தால் அல்லது அந்த வழக்கத்தை பின்பற்றுவங்களா இருந்தா, உங்களை ஸ்ரீலங்கி என்றால் அழைப்பாங்க. உங்களோட முழு பேரை சொல்லி, ஸ்ரீலங்கி இலங்கையை சேர்ந்தவர், விளங்குதா? அப்ப உங்களோட பேரை சொல்லி அப்படியே அழைக்கிறேன். இப்போ அதுக்கு ஒருத்தர் இருக்கிறார் முஹம்மத் பின் நசர் என்று வைப்போமே, முஹம்மத் பின் நசர் ஸ்ரீலங்கி. அப்ப இமாம் புகாரி என்றது புகாரி என்று அந்த புகாராவை சேர்ந்தவர். புகாரி என்றாலே அது முஹம்மது பின் இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள தான் அழைக்கிறார். அந்த அளவுக்கு அவங்க பிரபல்யம் ஆயிட்டாங்க. அதனால அவங்களோட பேர் முஹம்மது பின் இஸ்மாயில் என்று சொல்றே இல்லை, புகாரி என்றே அவங்க ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ரைட், விஷயத்துக்கு வருவோம். எனவே இங்க புகாரிக்கு எது பொருத்தம்? புகாரா, புகாரா ஏ இமாம் புகாரிக்கு பொருத்தம். அப்ப ரெண்டாவது கே வருது. ரெண்டாவது கே சுவர் தானே? ரைட், இப்ப எங்களுக்கு சுவரா தெரியும். ரெண்டாவது இடத்துல ஏ சுவரா வரணும். ரெண்டாவது இடத்துல ஏ சுவரா வரணும். பாருங்க ஆகும். அப்ப இங்க ரெண்டாவது இடத்துல பி இருக்கு, இங்க ரெண்டாவது இடத்துல சி இருக்கு. எனவே இது ரெண்டும் சுவரா பிழை. என்ன, மற்றது எல்லாத்திலையும் ஏ வந்திருக்கு. எனவே மற்றது ஆன்சர் வர சான்ஸ் இருக்கு. அப்ப நாங்க டிரெக்டா நாங்க முடிவெடுக்கல. இன்னும் 3 ஆப்ஷன் இருக்கு. அப்ப 2 பிழை ஆக்கிட்டோம். பாருங்க, ஒரு விஷயத்தை வச்சு 2 பிழை ஆக்கிட்டோம். சரி, இப்ப அடுத்தது இமாம் முஸ்லிமை பத்தி நாங்க படிச்சிடும். இமாம் முஸ்லிமுக்கு பொருத்தமான ஊர் எது இதுல இருக்கு பாருங்க. ரைட், நைசாபூர். ஏன் இமாம் முஸ்லிம் பேர் என்ன, முழு பேர்? முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ். முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ். அந்த ஊர்ல பேரையும் சேர்த்து சொல்றேன். எப்படி சொல்லுவோம்? முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ் அன்-நைசாபூரி, அப்படித்தானே? முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ் அன்-நைசாபூரி. அப்ப நைசாபூரை சேர்ந்தவங்க. எனவே சி, இமாம் முஸ்லிமுக்கு சி வரப்போகுது, நைசாபூர். ரைட், அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன ஆன்சர் வரணும்? சி வரணும். ரைட், ரெண்டாவது இடத்துக்கு ஏ. அப்ப ஆல்ரெடி 2 பிழை ஆக்கிட்டோம். எனவே இங்கால பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டுக்கு சி வரணும். எனவே இங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பி வந்திருக்கு. எனவே இது பிழை. மற்ற 2லையும் இருக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு சி. எனவே நாங்க பிழையாக்க இயலாது. இப்ப இது 2ல ஏதாவது ஆன்சர் கண்டுபிடிச்சு சரி. அடுத்தது பாருங்க, இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்ப இதுல இமாம் திர்மிதிக்கு பொருத்தமான ஊர் எது? குராசான். அப்ப ஏன் திர்மிதி என்று வந்து குராசானி என்று வந்தீங்க? ரைட், அவங்க குராசான் திர்மிதி இடத்துல பிறக்குறாங்க. ஓகே, குராசான் என்றது ஒரு பெரிய ஏரியா. அதுல திர்மித் எனக்கூடிய ஊர்ல தான் அவங்க பிறந்தாங்க. அதனால திர்மிதி என்று சொல்றேன். அப்ப ஜாமியு திர்மிதி, அபு ஈசா முஹம்மது பின் ஈசா அத்திர்மிதி. ரைட், இப்ப பாருங்க, இமாம் திர்மிதி குராசான்.
அப்ப டி வரப்போகுது. அப்ப லாஸ்ட்டுக்கு என்ன வரணும்? டி வரணும். 5வது ஆன்சர். டி வரணும். 5வது ஆன்சர். அப்ப லாஸ்ட்டுக்கு 5வதுல மட்டும்தான் டி இருக்கு. எனவே 5வது ஆன்சர். இந்த இ இருக்கிறதால இது பிழை. இங்க இருக்கிறதால இது பிழை. 5வது தான் சரி. விளங்கிட்டு உங்களுக்கு கிளியர் அது ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி. ஓ ஆம் சார். சார். சரி, இப்ப இப்படி ஒன்று எடுப்போமே. உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, இல்லாட்டி குழப்பமா இருக்கு. இது ஒன்றுமே தெரியாது, இல்லாட்டி குழப்பமா இருக்கு இந்த கேள்வி என்று சொன்னா, உங்களுக்கு இமாம் திர்மிதி எந்த ஒரு சூரா தெரியும், குராசானை சேர்ந்தவர் என்று மட்டும் சூரா தெரியும் என்றாலே இந்த கேள்விக்கு நீங்க சரி எடுக்கணும். 5வதுல டி வரணும், லாஸ்ட்டுக்கு டி வரணும். ஏதாச்சும் ஆன்சர்ல லாஸ்ட்டுக்கு டி வந்திருக்க பாருங்க. எல்லாத்தையும் மீதான் ஆம் சார். 5வுக்கு மட்டும்தான் டி வந்திருக்கு பாருங்க. இல்லையாமா? ஓ சார். அப்ப 5தான் ஆன்சர். எனவே தெளிவாக இருக்கிறது. சின்ன ஒரு விஷயம், இதுல வேற ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு விஷயம். எனவே இந்த ஓர்டரை பார்க்கிற நேரம் நாங்க எப்படி வரப்போகுது? இமாம் முஸ்லிம் நைசாபூரை சேர்ந்தவர், எனவே சி. இமாம் புகாரி புகாராவை சேர்ந்தவர், எனவே ஏ. அடுத்து இமாம் திர்மிதி குராசானை சேர்ந்தவர், எனவே டி. சரி, இது நாங்க தான் இப்ப கிளாஸ்ல படிக்கலாம். ஆனா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. இமாம் மாலிக் எந்த ஊர் வரும் இதுல? மதீனா. மதீனா, பி. இமாம் மாலிக் சொல்ற ஸ்பெஷலான பேரே இமாமுல் மதீனா. இமாமுல் மதீனா சொல்லி மதீனாவுல பிறந்து மதீனாவிலே இல்முக்காக வேண்டி பாடுபட்டு மதீனாவுல மரணிச்ச ஒரு முக்கியமான இமாம். அடுத்த சாப்டர் அதான் நாங்க படிக்க போறோம். அந்த 4 மதுஹபுடைய ஆசிரியர்கள், ஃபிக்குடைய அறிஞர்கள் சம்பந்தமாகத்தான் நாங்க அடுத்து படிக்க போறோம். சரியா? அப்ப இதுல அடுத்து படிக்கும்போது படிப்போம். மாலிக் மதுஹபுடைய ஆசிரியர் தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மாலிக் இப்னு அனஸ், இவர் இமாமுல் மதீனா. ஏனென்று சொன்னா பாருங்க, பிறந்ததும் மதீனா, இறப்பும் மதீனா. அதனால இமாமுல் மதீனா. மதீனாவில் ஒரு மிகப்பெரிய இமாமாக அவர் இருந்தார். இல்முக்கு பல்வேறு துறையிலையும், ஹதீஸ் துறையிலையும் பங்காற்றினார், ஃபிக்ஹ் துறையிலையும் பங்காற்றினார். அதனால இமாமுல் மதீனா என்று பேர் வந்து. அப்ப மதீனா என்றது யாருக்கு பொருத்தம் இந்த ஆன்சர்ல? மாலிக். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அடுத்து பாருங்க, இமாம் அஹ்மதுக்கு பொருத்தமான ஊர் எது? பக்தாத். பக்தாத், இ. அதுவும் நாங்க அடுத்தது படிக்க இருக்கிற சாப்டர் தான். பாருங்க, இமாம் அஹ்மத், அதாவது அஹ்மத் இப்னு ஹம்பல், ஹம்பலி மதுஹபுடைய ஆசிரியர். அபு அப்துல்லா அஹ்மத் இப்னு முஹம்மத் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஷேகுல் இஸ்லாம் என்று சொல்ற, நீங்க ஷேகுல் இமாம் என்று போட்டிக்கு அதை வெட்டி போட்டு இதை பிரிண்ட் பண்ணாங்க, இஸ்லாம் என்று நோட் பண்ணிக்கொள்ளும். அது டைப்பிங் மிஸ்டேக். ஷேகுல் இஸ்லாம், சரியானே? இவங்க பிறந்த ஊரும் பகதாத், இறந்த ஊரும் பகதாத். பாருங்க. எனவே பகதாத் என்றது யாருக்கு பொருத்தம்? இமாம் அஹ்மத். இமாம் அஹ்மத். எனவே இ வரும். அப்ப அந்த ஆன்சர் தான் இங்க இருக்கு பாருங்க. CABED. CABED 5வது ஆன்சர். கிளியரா? ஆம் சார். சரி, இப்ப நீங்க இமாம்களை பத்தி ஃபுல்லா படிச்சு பாடமாய்க்கொண்டு வந்தீப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். எனவே நீங்க மேலேயும் கேட்ட கேள்விகளுக்கு ஆன்சர் சொன்னீங்க. அதே மாதிரி சொல்லுங்க, நோட்ஸ் பார்க்க கூடாது. இமாம் முஸ்லிம் எங்க பிறந்த எங்க வஃபாத்தான சொல்லுங்க ரெண்டையும். பிறந்தது எங்க? நைசாபூர்ல. நைசாபூர். மரணம்? மரணம் எங்க? நைசாபூர். சரியா? சரி. உங்களோட ஸ்டாக் ஆகுது, யாரோ பேசுறீங்க, ஸ்டாக் ஆகி கொண்டீங்க. நான் பேசுறது ஸ்டாக் ஆகுது இல்லையே? கிளியர் தானே? சரி, அடுத்தது சொல்லுங்க. அடுத்தது இமாம் புகாரி எங்க பிறந்தாங்க? புகாராவுல பிறந்தாங்க. புகாராவுல பிறந்தாங்க. ரைட், பிறப்பு புகாரா, மரணித்தது குர்தங். குர்தங் எனக்கூடிய ஊர்ல.
சரி அங்கால இமாம் மாலிக் பத்தி நாங்க படிக்கலையே, அது இருக்கட்டும். இமாம் திர்மிதி எங்க பிறந்தாங்க? குராஷான்ல திருமிதி என்ற பெயர். குராசான்ல பிறந்தாங்க. குராசான்ல திர்மித் என குடியூர்ல திர்மித். இறப்பு திருமித்ல. திருமிதில. ரைட், அதுவும் திர்மிதில. சரி இங்க பாருங்க, படிக்கல ஆனா இப்ப படிச்சோம், எனவே கேட்போம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எங்க பிறந்தாங்க? மதீனாவுல பிறந்தாங்க. ரைட், மதீனாவுல. இறப்பு மதீனாவுல தான். பிறப்பும் மதீனா தான், இறப்பும் மதீனா தான். அடுத்தது இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறப்பு பக்தாத். 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 என்ன இறப்பு? இறந்தது நீங்க ஏன் பேசணும்? பக்தாது தானே? பாருங்க அப்போ பக்தாது தானே இறப்பு பிறப்பு ரெண்டும். ஓ சார். Right, ஓ பக்தாத். சார். சரி இப்ப கொஞ்சம் ஆண்டையும் ஞாபகப்படுத்தி கொண்டு போவோமே. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அதாவது முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்தது நைசாபூர்ல, இறந்ததும் நைசாபூர்ல. ரைட், இப்ப ஆண்ட சொல்லுங்க, ஹிஜ்ரி எத்தனையில பிறந்தாங்க? 204. ஹிஜ்ரி 194ல பிறக்குறாங்க. 204. 204. Okay. புகாரி. ஹிஜ்ரி 194ல பிறந்தது யார் அப்ப? புகாரி. அவங்க புகாரி. புகாரி தான் 194ல பிறந்தது. 204ல பிறந்தது. இமாம் முஸ்லிம் 204ல தான் பிறந்தது. முஸ்லிம் சரி, அவங்க. மரணம் எப்ப இமாம் முஸ்லிம்ட? 261. 269. 261. சரி, நான் இந்த சைட்ல நோட் பண்றேனே. எனவே பிறப்பு இமாம் முஸ்லிம்ட பிறப்பு 204, மரணம் 261. 261. ஓகே. சரி, இமாம் புகாரி எப்ப பிறந்தாங்க? பிறப்பு 194. அவங்க 194ல பிறக்குறாங்க. 194ல பிறந்தாங்க. 256ல இறப்பு. 256ல பிறந்தான். நான் திரும்ப கேட்கிறது, மீட்டல் செய்யப்பட்டு உங்களுக்கு அது அப்படியே மனசுல பதிவு செய்யப்படணும் என்ற என்ற நோக்கம். எனவே நீங்க நோட்ஸ் பார்த்து பேசினா பிரயோஜனம் இல்லை. நோட்ஸை பார்க்காம சுயமா ஞாபகம் மீக்கத்தை வச்சு பேசி இந்த கிளாஸை பயன்படுத்தி ஞாபகம் வச்சுக்கொள்ளும். சும்மா பாடமாக பாருங்க விட்டு போகலும், அப்படி விட்டு போகலும். உங்களை கிளாஸ்லயே டைலே பேச வைக்கிற நோக்கம் என்னன்னா, இது அப்படியே மனசுல பதியணும் உங்களுக்கு. அடுத்து இமாம் மாலிக் எப்ப பிறந்தாங்க? அது படிக்கல. 179. சரி, ஓ அது இருக்கட்டுமா. இமாம் திர்மிதி எப்ப பிறந்தாங்க? திருமிதி 209. ரைட், 209 ஹிஜ்ரி சொல்லணும். ஹிஜ்ரி 209 சொல்லணும். 209ல பிறந்தாங்க. மரணம் 279. 279 ஹிஜ்ரி 279ல வஃபாத்தானா. ரைட், அப்ப இந்த கேள்விக்குரிய ஆன்சர் எல்லாம் உங்களுக்கு ஓகே ஆயிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பாப்பமா. சரி, 6வது கேள்வியை பாருங்க. 2019ல 37வது பாஸ் பேப்பர் கேள்வி. 2019ல 37வது பாஸ் பேப்பர் கேள்வி. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் ஆசிரியர்களில் ஒருவர். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் ஆசிரியர்களுள் ஒருவர். முதலாவது பாருங்க, இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வருமா? இல்ல சார், வராது. பில. இப்ப சொல்லுங்க, இமாம் அபூ தாவூத் யாருக்காச்சும் ஆசிரியராக இருந்தேன்னு சொல்லி நாங்க படிச்சிருக்கிறோமா எங்கட நோட்ஸ்ல? யாருக்கு? இமாம் நசாயி. ரைட், இமாம் நசாயிக்கு ஆசிரியர் இருந்திக்கிறான். என்ன கீழே வர இந்த 3வது வர இமாம் நசாய். இமாம் நசாயோட முழு பேர் என்ன? அபு அப்துர் ரஹ்மான் அஹ்மத் இப்னு நசாய். நசாயி உடைய ஆசிரியர். வேற யாருக்கும் ஆசிரியராக இருந்திக்கிறாங்களா? இப்ப பலருக்கு ஆசிரியர் இருந்திப்பாங்க, இல்லன்னு இல்லை. சரியா, பலருக்கு ஆசிரியர் இருந்திப்பாங்க. நாங்க சிலபஸை மட்டும் பார்த்து போறோம். சரி சொல்லுங்க, வேற யாருக்கும் ஆசிரியர் இருந்திக்கிறாங்களா எங்கட சிலபஸ் அடிப்படையில?
இல்ல சார். இல்ல. சரி, அடுத்தது பாருங்க. எனவே இமாம் புகாரிக்கு ஆசிரியராக இமாம் அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இரண்டாவது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதுதான் வரும். ஆம் சார். வரும். வருமா சூரா? இமாம் புகாரியோட ஆசிரியரா இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல்? ஆம் சார். ஓகே, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாம் புகாரியுடைய ஆசிரியர். என்ன உங்களுக்கு தெரியும், இமாம் புகாரி எழுதின ஜாமியு சஹீஹ் எனக்கூடிய சஹீஹுல் புகாரி கிரந்தத்தை சரிபார்த்தவர்கள் யார் யார்? அஹ்மத் இப்னு ஹன்பலும் யஹ்யா இப்னு முயின் ரலியல்லாஹு அன்ஹு. யஹ்யா இப்னு முயின். அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு ஆசிரியர், புகாரியை சரிபார்த்த ஆசிரியர், சஹீஹ் புகாரியை சரிபார்த்தவர். எனவே ஆசிரியர்கள் மிக முக்கியமான ஆசிரியர். சரி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் வேறு யாருக்கு, நான் படிச்ச அந்த 6 கிரந்தங்களுடைய ஆசிரியர்கள்ல வேறு யாருக்கு ஆசிரியர் எழுதிறான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல்? இமாம் அபூதாவூத். இமாம் அபூதாவூத். சரி, இமாம் அபூதாவூதுக்கு ஆசிரியர் எழுதிறான். அபூதாவூதுக்கு ஆசிரியர் வேற? இமாம் முஸ்லிம். இமாம் முஸ்லிமுக்கு ஆசிரியர். இமாம் முஸ்லிமுக்கு ஆசிரியர் எழுதிக்கிறாங்க. வேற? சரி, அவ்வளவுதான் எங்கட சிலபஸ்ல. எனவே இமாம் அபூதாவூத் இமாம் முஸ்லிம் போன்றவருக்கு ஆசிரியராக இருந்திருக்கிறான். அப்ப ஈஸியா யாமஜுவனுங்க புகாரி முஸ்லிம் அபூதாவூத் மேல வார 3 அறிஞர்கள், ஃபர்ஸ்ட்டுக்கு வார 3 அறிஞர்களுக்கும் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ஆசிரியர். அந்த ஓர்டர்ல புகாரி முஸ்லிம் அபூதாவூத் தான் ஓர்டர், சித்தாட ஓர்டர். அதுல அந்த 3க்கும் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த 3 அறிஞர்களுக்கும் ஆசிரியரா வாரான். ஈஸியா யாமஜு வரும். அடுத்தது, எனவே அதுதான் சரி, இமாம் புகாரியுடைய ஆசிரியர். அடுத்த வாரம் 3வது இமாம் நசாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆன்சர் வருமா? வராது. வராது. ஆன்சர் வராது. வராது. அப்ப பில. இப்ப சொல்லுங்க, இமாம் நசாயி மேல படிச்ச இமாம் அபூதாவூதுட மாணவர் தான் இமாம் நசாயி. எனவே இமாம் நசாயி அபூதாவூதுக்கு மாணவர், நசாயிக்கு அபூதாவூத் ஆசிரியர். சரி, இமாம் நசாயி கிட்ட யாராச்சும் படிச்சுக்கிறாங்களா? அதாவது இமாம் நசாயுடைய ஆசிரியர், சரி, இமாம் நசாயி யாருக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க? இமாம் தபரானி, இமாம் தஹாவி. ரைட். அப்ப இதை எப்படி பார்க்கலாம் என்று சொன்னா, இமாம் நசாயிட மாணவர் யாருன்னு நீங்க பார்த்தா சரி. யார் யார் மாணவர்கள்? இமாம் தஹாவி, தபரானி. அப்ப அந்த மாணவர்கள் இவங்க ஆசிரியர் தானே. எனவே இமாம் தபரானி, தஹாவி போன்றவருடைய ஆசிரியர், தஹாவி போன்றவருடைய ஆசிரியர். அப்ப அதுவும் கீழே வந்தீங்க 5வதுல வந்து இமாம் தபரானி. என்ன இமாம் தபரானியோ தஹாவியோ இவங்க சிஹாஹு சித்தா அறிஞர்களா? இல்ல. இல்ல. இல்ல சார். அடுத்து 4வது பாருங்க, முஹம்மது இப்னு அஹமது மருசி. இது புகாரியோட ஆசிரியர் லிஸ்ட்ல வராங்களா? இல்ல. இல்ல. எனவே ஆன்சர் இல்ல சார். சரி. அடுத்தது முஹம்மது இப்னு அஹமது மருசி, இந்த பேர் எதுக்குள்ளேயும் வருதா? நான் படிச்சது இல்ல சார். ஏன் இல்ல? நல்லா யாவும் படித்து பாருங்க. இமாம் திர்மிதியோட மாணவர்கள் லிஸ்ட சொல்லுங்க. இமாம் திர்மிதியோட மாணவர்கள் லிஸ்ட சொல்லுங்க பாப்போம். முஹம்மது இப்னு அஹ்மத் முஹம்மது இப்னு அஹ்மத் மருசி. அப்ப இவர் யாரால்? இல்ல மேடம். இமாம் திர்மிதியுடைய மாணவர். அதுவும் அவரோட பேர் மட்டும்தான் எங்கட நோட்ஸ்லயே தரப்பட்டி இல்லையா? உமா நோட்ஸை பரட்டி பாருங்க அப்ப குயிக்கா. இங்க பாருங்க, ஜாமியு திர்மிதி அபு ஈசா முஹம்மது பின் ஈசா எனக்கூடிய ஆசிரியருடைய இங்க ஆசிரியர்கள் லிஸ்ட பாருங்க. இமாம் புகாரி, முஸ்லிம், குதைஃபா இப்னு சாத்,
அஹமது இப்னு முஸ்னி, அதே மாதிரி அபூதாவுதும் வருவாங்க 5வது. சரியானே? அதே மாதிரி இங்க மாணவர்கள் லிஸ்ட பாருங்க. அப்போ முஹம்மது இப்னு அஹமத் மரூசி, இதான் அங்க வந்த பேர். முஹம்மது இப்னு அஹமத் மரூசி. சரியானே? ஆம் சார். ரைட். 5வது இமாம் தபரானி. இமாம் தபரானி எங்க வர? நசாயி இமாம் நசாயிட மாணவர். மாணவர். இமாம் நசாயிட மாணவர். தபரானியும் தஹாவியும் அது கீழே நாங்க பார்த்துட்டோம். எனவே அவங்களும் இதுல வரமாட்டாங்க. சரியானே? இமாம் நசாயிட மாணவர். எனவே இந்த ஆசிரியர் மாணவர் தொடர்பு இது ஞாபகம். சில நேரம் இந்த இன்னாருடைய ஆசிரியர் யாரு அல்லது இன்னாருடைய மாணவர் யாருன்னு கேள்வி கேட்கலாம். பாருங்க, அவர் 2019 வந்து இந்த கேள்வி 37வது கேள்வி பாஸ் பேப்பர்ல. எனவே தந்திக்கிறது சின்ன சின்ன விஷயம்தான், நிறைய தரல. 4-5 பேர் தான் ஒவ்வொரு மாணவர்கள் ஆசிரியர் சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் பேர் தந்தி 3 பேர் 4 பேர் 5 பேர். எனவே கட்டாயம் இந்த பேர்களை கொஞ்சம் ஞாபகம் வச்சு தான் ஆகணும். என்ன வேற வழி இல்லை. ஏன்னா எம்சிக்யூங்களுக்கு தேவை, எஸ்ஐக்கு தேவை. எனவே கட்டாயம் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு இமாமும் சரி, ஒரு 5 நாளைக்கு ஒரு இமாமும் சரி, நீங்க ஞாபகம் வச்சாலும் பாடமாக்கினாலும், ஒரு நாளைக்கு ஒரு தகவலை பாடமாக்கினாலும், எக்ஸாமுக்கு இடையில முழு தகவலையும் பாடமாக்கிடலாம். அப்ப கஷ்டம் எல்லாம் ஒன்றுமே இல்லை, சின்ன ஒரு விஷயம்தான். ஒரு நாளைக்கு நீங்க மெனக்கெட்டாலே போதும், முழு அட்டவணையும் மைண்ட்ல இருக்கும். எனவே கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்க. நல்லா சிலவங்க ஆன்சர் பண்றீங்க, நல்லா சொல்றீங்க ஸ்பீடா, அப்ப பார்த்துக்கிறீங்க, அதனால தான் சொல்றேன். எனவே மற்றவங்களும் அதே மாதிரி பார்த்து நல்லா எடுத்துக்கொள்ளும், உள்வாங்கிக்கொள்ளும். அடுத்த கேள்வி பாப்பா. ஓகே தானே இது? ஆம் சார். சரி, அடுத்து பாருங்க. 7வது கேள்வி, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்த ஆண்டு. இப்படியும் கேள்வி வரும். 2019 43வது கேள்வி. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்த ஆண்டு எத்தனை பிறந்தாங்க? இமாம் முஸ்லிம் ஹிஜ்ரி 204. ஹிஜ்ரி 204. இமாம் முஸ்லிம் பிறந்தது ஹிஜ்ரி 204. சரி, இங்கு வேற ஏனைய ஆண்டுகள் எல்லாம் தரப்பட்டிருக்கு. இந்த ஆண்டுகளோட ஏதாச்சும் ஒன்றுல வருமா? ஏதாச்சும் அறிஞர்களுக்கு பிறப்பு இறப்போட தொடர்பாகிற மாதிரி பாருங்க, யோசிங்க, பார்த்து. இல்ல வராது. இல்ல சார். இல்ல சார், இல்ல வராது. வராது. எந்த அறிஞருக்கும் பிறப்புலே இறப்புலே தொடர்பு வராதா? இல்ல சார். வராது என்ன? ஓகே. அப்ப ஏனே ஆன்சர் எல்லாம் இது டைரக்டா பார்த்தாலே விளங்குது, பிழையானது. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பிறந்தது ஹிஜ்ரி 204. வஃபாத் எப்ப? ஹிஜ்ரி 261. ஹிஜ்ரி 261 நைசாபூர்ல வஃபாத்தானா. அப்ப கிட்டத்தட்ட பாருங்க, 261 இருந்து 204 போன எத்தனை, கிட்டத்தட்ட எவ்வளவு காலம் உலகத்துல வாழ்ந்திக்கிறான்? 57 வருஷம். கிட்டத்தட்ட அன்னளவாக 57 வருடங்கள் உலகத்துல வாழ்ந்திக்கிறான். சரி, எனவே பிறப்பு இறப்பு ஆண்டுகள் இப்படி கேள்விகளும் வந்து 2019 43வது கேள்வி. சரி, இவ்வளவுதான் இந்த 2019 இருந்து 2025 வரைக்கும் அங்கிட்டு மாதிரி வினா வருது. சரி, இவ்வளவுதான் 2019 இருந்து 7 கேள்வி உங்களுக்கு வந்து 2019 இருந்து 2025 வரைக்கும் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கேள்விகள். இந்த சிஹாஹு சித்தா அறிஞர்களுடைய அவங்கள பத்தின கேள்வி பகுதியில இவ்வளவுதான் வந்திருக்கு. எனவே இந்த தந்த அட்டவணையை மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சிருந்தாலே போதும், எப்படி கேள்வி வந்தாலும் உங்களுக்கு சூரா செய்வேன் இன்ஷா அல்லாஹ். அந்த அட்டவணையை நீங்க நல்லா மைண்ட்ல வச்சு கொண்டாலே போதும், எப்படி கேள்வி வந்தாலும் உங்களால செய்ய. மைக்கை பேசும்போது மட்டும் அன்மியூட் பண்ணுவோம், மற்றபடி மியூட் பண்ணி வச்சுக்கணும். சேஃபா உங்களோட மைக்கை மியூட் பண்ணி வைங்க. சரி, அப்ப இந்த மாதிரி வினாக்கள் செஞ்சு பார்த்தீங்களா? ஓகே, இதையும் பார்ப்போம். நாங்க பார்ப்போம் யாருக்கு எல்லா கேள்வியிலையும் சரி வந்தீங்கன்னு சொல்லுவோம். லாஸ்ட்ல மாதிரி வினாக்கள் எத்தனை? 7 வினாக்கள் தான் இன்னைக்கு மாதிரி வினாக்கள்.
அப்போ அந்த ஏழுலையும் யாருக்கு எல்லாம் சரியா வந்திருக்குன்னு பார்ப்போம். செஞ்சு வந்தவன். சரி பாருங்க, முதலாவது அது என்ன, சுயமா நான் சொன்ன மாதிரி செஞ்சுக்கணும். போன கிளாஸ்ல சொன்னேன், முதல் நோட்ஸை பாருங்க, அட்டவணையை பாருங்க, நல்லா படியுங்கோ, மனசுக்கு எடுங்கோ. அதுக்கு பிறகு எல்லா நோட்ஸையும் தூக்கி ஓரத்தில் வச்சு போட்டு சுய அறிவு படிச்சத்தை வச்சு செய்யுங்கன்னு சொன்னேன். அப்போ அப்படி செஞ்சு எல்லாம் நீங்க சரி எடுத்திருந்தா அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். சும்மா பார்த்து செஞ்சு அது வேற இல்லை, அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சரி, மாதிரி வினாக்கள். அதுல பகுதி ஒன்றுக்குரிய மாதிரி வினாக்களை பாருங்க. முதலாவது சிஹாஹு சித்தா, பிரதான ஹதீஸ் கிரந்த நூல்களின், சிஹாஹு சித்தான்னா பிரதான 6 ஹதீஸ் கிரந்த நூல்களின் சரியான தரவரிசை ஒழுங்கை காட்டக்கூடிய தொகுதி. சரியான தரவரிசை ஒழுங்கு காட்டக்கூடிய தொகுதி. அப்ப சரியான தரவரிசை ஒழுங்கு நாங்க இப்ப செலக்ட் பண்ணணும். பாருங்க, முதலாவது சஹீஹ் புகாரி. ஓர்டருக்கு சரியானே? சஹீஹ் புகாரி ஃபர்ஸ்ட்டுக்கு. சஹீஹ் புகாரி சரி. அடுத்தது சஹீஹ் முஸ்லிம் சரியா? சரி. அபூ தாவூத் ஜாமி திர்மிதி சரி. சுனன் நசாய் சரி. இப்னு மாஜா சரி. அப்ப எத்தனை ஆன்சர்? சரியான தரவரிசை ஒழுங்கு அதான், அதான் ஆன்சர். முதலாவது சரி, முதலாவது ஆன்சர் வந்துட்டா போய் சரி. அப்ப எப்படி மற்ற எல்லாம் பிழையாதான் வரப்போகுது. மற்ற பாப்பமே. இரண்டாவது சஹீஹ் புகாரி சரி, சஹீஹ் முஸ்லிம் அதுவும் சரி, ஜாமி திர்மிதி வந்துச்சு. இந்த இடத்துல எது வரணும்? அபூ தாவூத் வரணும். எனவே பிழை. இங்க ஓர்டர் குழம்பிட்டு, எனவே இரண்டாவது பிழை. அடுத்து மூணாவது பாருங்க, சுனன் அபூ தாவூத் இருக்கு, எடுத்த உடனே சரியா வருமா? பிழை. எனவே மூணாவது பிழை. ஆனா நீங்க சொல்லணும், சுனன் அபூ தாவூத் வேறொரு அடிப்படையில, இந்த சிஹாஹு சித்தா ஒழுங்குல ஃபர்ஸ்ட்டுக்கு வராது. ஆனா வேறொரு லிஸ்ட் ஒன்று நாங்க போட்டு அபூ தாவூத் ஃபர்ஸ்ட்டுக்கு வரலாம். என்ன லிஸ்ட்? சிஹாஹு சித்தா நூட்கள்ல ஃபிக்ஹ் அடிப்படையில பார்க்கும்போது எது முதலிடம் பெறும்? அதான் போட்டு இங்க ஏனையவைகள். ஏனையவைகள் என்ற லிஸ்ட்ல நீங்க பாருங்க. அப்படியே ஓடல கீழே வந்தா ஃபிக்ஹ் அடிப்படையில் முதலிடம். ஃபிக்ஹ் அடிப்படையில அப்படி ஃபிக்ஹ் பத்தி தெளிவான ஹதீஸ் ஆதாரங்கள் எல்லாம் உள்ளடக்கப்பட்ட அதில் பட்டி ஃபிக்ஹ் சார்ந்த ஹதீஸ். எனவே ஃபிக்ஹ் அடிப்படையில முதலிடம் சுனன் அபூ தாவூத் இந்த ஹதீஸ் கிரந்தங்கள். எனவே சில நேரம் யூசியில கேள்வி வரலாம், பின்வரும் சிஹாஹு சித்தா கிரந்தங்களில் ஃபிக்ஹ் அடிப்படையில் முதலிடம் பெறக்கூடிய கிரந்தம் எது என்று கேள்வி வந்தா என்ன ஆன்சர் செலக்ட் பண்ணுவேன்? சுனன் அபூ தாவூத். அப்ப சிலவங்க என்ன செய்வாங்கண்டா, முதலிடம் என்றாலே அது புகாரி தானே, ஃபிக்ஹ் என்றால் அது பொதுவா மார்க்க விஷயம். அப்ப முதலிடம் என்றாலே அது சஹீஹ் புகாரி தான் என்று புகாரியை செலக்ட் பண்ணினா சரியா வரும் ஆன்சர்? பொதுவான தரவரிசை சிஹாஹு சித்தாவுடைய ஆதாரத்தின் அடிப்படையில, பொதுவான தரவரிசை அடிப்படையில புகாரி, சஹீஹ் புகாரி, ஜாமி சஹீஹ் முதலாவது இடத்துல வரும். மற்றும்படி ஃபிக்ஹ் அடிப்படையில் என்று சொன்னா சுனன் அபூ தாவூத் தான் முதலாவது. எனவே இந்த ஓர்டரும் மூணாவதும் பிழை. ஃபர்ஸ்ட்டுக்கே அது பிழையாத்தான் வந்து, அங்கிட்டு புகாரி ஓகே, முஸ்லிம் ஓகே, திரும்பங்கால பிழையாத்தான் வருது. எனவே அது பிழை. நாலாவது ஆன்சரை பாருங்க. சஹீஹ் புகாரி சரி, முஸ்லிம் சரி, அபூ தாவூத் சரி, திர்மிதியும் சரி, இப்னு மாஜா இது ரெண்டையும் மாத்தி போட்டு, ஏன்னா இப்னு மாஜா லாஸ்ட்ல வரணும், நசாய் இங்க வரணும். எனவே இது ரெண்டும் மாறிடுச்சு. எனவே நாலாவதும் பிழை. அஞ்சாவது பாருங்க, சஹீஹ் முஸ்லிம். அப்ப எடுத்த உடனே பிழை தான். எனவே அதுவும் பிழை. என்ன புகாரி தான் ஃபர்ஸ்ட்டுக்கு வரணும். எனவே முதலாவதுக்கு முதலாவது ஆன்சர். இந்த முதலாவது கேள்வியில சரியா வந்துச்சு, எல்லாருக்கும் சரியா வருது ஆன்சர் முதலாவது? ஓகே. அப்ப முதலாவது கேள்வியில இந்த ஓர்டரை தான் கேட்டீங்க. எனவே ஓர்டர் புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், திர்மிதி, நசாய், இப்னு மாஜா, இதான ஓர்டர். அப்ப இதுல உங்களுக்கு விளங்கப்படுறது ஒன்றும் இல்லை. ஓர்டரை ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி, வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது இரண்டாவது கேள்வி.
ஆறு பரிசுத்த கிரந்தங்களில் ஃபிக்ஹ் அடிப்படையில் முதலிடத்தை பெறக்கூடிய கிரந்தம் எது? இப்பதான் பார்த்தோம். எது? ஃபிக்ஹ் அபூ அடி- தாவூத். அபு தாவூத் Right. அபூ அபூ தாவூத். சுனன் அபூ தாவூத். ஃபிக்ஹ் அடிப்படையில முதலிடம் பெற்ற நூல் சுனன் அபூ தாவூத். அப்ப இதுலயும் உங்களுக்கு சொல்லித்தர அளவுக்கு ஒன்றும் இல்லை. இப்ப இப்படி ஒரு கேள்வி வரும் எப்பவுமே, அதிக ஹதீஸ்களின் அடிப்படையில முதலிடத்தில் இருக்கிறது சஹீஹுல் புகாரி. புகாரி சஹீஹுல் புகாரி சஹீஹுல் புகாரி. அதுல எத்தனை ஹதீஸ் இருக்கு? 7275. சரி, ஆக குறைஞ்ச ஹதீஸ் எதுல இருக்கு? ஆக குறைவான எண்ணிக்கை ஜாமிய திருமதி. வேளாண்ல. ஜாமிய திருமதி. ஜாமிய திருமிதி சரி, ஜாமிய திருமதியில ஆக குறைஞ்ச ஹதீஸ் எத்தனை ஹதீஸ் ஜாமிய திருமதியில? 3956. ரைட், 3956 ஹதீஸ் இருக்கு ஜாமிய திருமதியில. சரி, இப்ப சொல்லுவோம் மிச்சத. நசாயில, சுனன் நசாயில எத்தனை ஹதீஸ்? 5774. 5274. 5774 ஹதீஸ்கள் நசாயில் இருக்கிறது. அடுத்து இங்கால அபூதாவுதுல எத்தனை ஹதீஸ் இருக்கு? 4800. 4800. 4800 ஹதீஸ். சுனன் இப்னு மாஜாவுல 4000. 4000. ரைட், 4000. 4000. அப்ப எப்படி ஹதீஸ்ல எண்ணிக்கையை வச்சு ஆக குறைஞ்ச ஹதீசத்தின் நிலைக்கு இல்லாட்டி கூடிய ஹதீசத்தின் நிலைக்கு அப்படின்னு கேட்கலாம். அல்லது பின்வரும் சிஹாஹு சித்தா கிரந்தங்களில் 4000 ஹதீஸ்களை கொண்ட கிரந்தம் எது அப்படின்னு சொல்லி போடலாம். அப்ப இப்படியான கேள்வி எல்லாம் வரும். என்னதான் போட்டாலும் தான் சொன்னேன், இந்த அட்டவணை உங்களுக்கு ஞாபகம் இருந்தா எப்படி கேள்வி வந்தாலும் செய்ய எல்லாம் இந்த அட்டவணையை தாண்டி ஒன்றும் போகாது, எல்லாம் இதுக்குள்ள நீக்கும். அதே நேரம் எஸ்ஏ கேள்வி வந்தாலும் இந்த அட்டவணையில் இருக்கிறத நீங்க என்ன செய்றீங்க, அப்படியே வசன அமைப்போட மாத்திட்டா சரி. எப்படி இப்போ இமாம் முஸ்லிமை பத்தி எழுத சொல்லி வந்துட்டா ஒரு கேள்வி, ஒரு சிறு குறிப்போ அல்லது ஒரு 8 மார்க்ஸ் கேள்வியோ என்ன, சிஹாஹு சித்தா கிரந்தங்களில் அதனுடைய தரவரிசையில் 2வது இடத்தில் இருக்கக்கூடிய சஹீஹ் முஸ்லிம் கிரந்தத்துடைய ஆசிரியரே இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆவார்கள். அப்ப இத இப்படி இருந்து பாடமாக்கணுமா? இல்லை, இந்த அட்டவணையில இது 2வது இடத்துல இருக்கின்றது தெரிஞ்சா சரி, அதை வச்சு ஒரு 2 வரி 3 வரிக்கு ஒன்று எழுதியாச்சு. இவருடைய முழு பெயர் முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகும். இவர் நைசாபூரில் ஹிஜ்ரி 204 பிறந்தார். 261 நைசாபூரில் வஃபாத்தானார். இவர் ஆரம்ப காலகட்டங்களில் சிறு வயதில் மிகவும் அறிவில் தேர்ச்சி பெற்றவராகவும் விண்வில் ஆர்வம் கொண்டவராகவும் இருந்தார். இதெல்லாம் பொதுவாக எல்லா இமாம்களுக்கும் எழுதக்கூடிய விஷயங்கள் தான். அப்ப அதுக்கு நோட்ஸ்ல சும்மா சுருக்கமாக இருக்கு ஒரு சில விஷயங்கள். அவங்க அமளிபாத்தில் ஆர்வமாக இருந்தாங்க, பண்புகளுடையவங்களா இருந்தாங்க, இல்முல தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. இதெல்லாம் எல்லா இமாம்களும் பொதுவாக எழுதுறது. அப்ப அதெல்லாம் போட்டு செஞ்சு இங்க இருக்கிறதையும் வசனாமிப்புல மாத்தி விட்டா சரியா வந்து சேரும். சரியா வருமா இல்லையா? அப்ப இங்க இந்த அட்டவணையை நீங்க ஞாபகம் வச்சிருந்தா எஸ்ஏக்கும் கவர் பண்ணிக்கொள்ள இல்லை, எம்சிக்கும் கவர் பண்ணிக்கொள்ள. சரி, அப்ப 2வது கேள்வி, 6 பரிசுத்த கிரந்தங்கள்ல ஃபிக்ஹ் அடிப்படையில முதலிடம் இருக்கிற நூல் என்று சொன்னால் சுனன் அபூ தாவூத். அடுத்த கேள்வியை பாப்போமா? அடுத்து அது அந்த விஷயம் தான் வருது பாருங்க. 3வது எக்ஸ் நிரல் Y நிரல் தந்திக்கிறாங்க. இப்ப இங்க ஹதீஸ்ல எண்ணிக்கை, இங்க கிரந்தம். ரைட், பாப்போம். முதலாவது புகாரிக்கு எது வரும் இதுல? புகாரில 7275 ஹதீஸ் இருக்கு. எனவே சி வரும். அப்ப முதலாவது இடத்துல என்ன வரணும்? சி வரும். சூரா சி தான் வரும். முதலாவது இடத்துல 3லயும் 5லயும் தான் சி இருக்கு. எனவே இது 2 ஆன்சர் சூரா வரும். இங்க ஏ வந்திக்கு, இங்க பி வந்திக்கு, இங்கேயும் பி வந்திக்கு. எனவே பிள்ளை ஒரு விஷயத்தை வச்சு 2 ஆன்சர் பிள்ளைன்னு முடிவு செஞ்சுட்டு 3 ஆன்சரை பிள்ளைன்னு முடிவு செஞ்சுட்டு சூரா. அடுத்தது முஸ்லீம்ல எத்தனை ஹதீஸ் இருக்கு?
4000 பி 4000. 4000 ஹதீஸ் இருக்கு. அப்ப அதுக்கு பிறகு பி வரணும். ரைட். அப்ப பாப்போம். 3ஆவதுலயும் பி வந்திருக்கு, சரியா தானே இருக்கு. 5ஆவதுலயும் பி வந்திருக்கு, சரியா தானே இருக்கு. அங்கால திருமிதியில் எத்தனை ஹதீஸ்? 3956 டி. 3956. எனவே டி. இந்த கிளாஸ்ல பார்த்து கொண்டிருந்தாலே திரும்ப திரும்ப பேசியே யாவும் வந்துடும். கிளாஸ் சரி பயன்படுத்தினாலே திரும்ப திரும்ப இத்தனை ஹதீஸ், இதான் இமாமுடைய பேர், இதான் ஆசிரியருடைய பேர் என்று பேசி நாங்க கிளாஸ்ல பேசி யாபம் வந்துடும். அந்த அடிப்படையில் அந்த பேப்பர் எல்லாம் எடுக்கப்பட்டு திரும்ப திரும்ப அதே விஷயத்தை போட்டு. அப்ப 3ஆவது இடத்துல டி வரணும். பாருங்க, அப்போ இந்த ரெண்டும் தான் எங்களுக்கு ஆப்ஷன். அப்ப 3ஆவது இடத்துல டி எங்க இருக்கு? 5ஆவதுல இருக்கு. இங்க 3ஆவது இடத்துல ஏ இருக்கு. எனவே 3ஆவதும் பிழை. எனவே 5ஆவது தான் சரியான ஆன்சர். சரி, 4ஆவது நசாய் எத்தனை ஹதீஸ்? 5728. 5ஆவது ஆன்சர். அப்ப இதுல எல்லாம் விளங்கப்படுறது ஒன்றுமே இல்லை. நீங்க உங்களோட மைண்ட் கிளியர் ஆயிக்கணும், தெளிவாக இருக்கணும். அந்த அட்டவணை இப்ப நம்மளோட கிளாஸ்ல அது இதுக்கு அடுத்த பாடம் இன்னொரு அட்டவணை படிப்போம். இவ்வளவுதான் உங்களோட இஸ்லாம் சிலபஸ்ல இருக்கிற அறிஞர்கள். 10 அறிஞர்கள் இருக்கிறாங்க இஸ்லாம் சிலபஸுக்குள்ள. 7 இஸ்லாம். அதுல 6 பேர் சியாஹு சித்தா அறிஞர்கள். மிச்சம் 4 பேர் யாராக்கள் சொல்லுங்க. மதுகபுடைய ஆசிரியர்கள் 4 பேர். இவ்வளவுதான், வேற யாரும் அங்க இல்லை. இவங்களோட வரலாறு மட்டும்தான் எங்களுக்கு இங்க தேவைப்பட்டது. மற்றெல்லாம் வேற வேற விஷயங்கள் தான். இமாம்கள் என்று சொல்லி வரலாறுகள் அந்த இதுகள் தேவை வேண்டாம். இவங்களை பற்றி தான், வேறொன்றும் வேற யாரை பத்தியும் இல்லை. அப்ப இதுல அந்த ஃபிக்குடைய அறிஞர்களை பத்தியும் உங்களுக்கு நான் குரூப்ல போட்டேன். ஃபிக்குடைய அறிஞர்களை பத்தி அடுத்த கிளாஸ்ல இதுல இப்ப முடிஞ்சா படிப்போம். 4 மதுகபுடைய இமாம்களுக்கும் இந்த அட்டவணை அப்படியே பாடமாக்கி எடுக்கிறேன். அப்ப எல்லாத்தையும் இருந்தரிப்புல பாடமாக சொல்லல. உங்களுக்கு அழகா டைம் இருக்கு. மெதுவா நல்ல ஒரு மைண்ட் நல்ல ரிலாக்ஸ் ஆயிருக்கிற டைம் எடுங்க. சும்மா வாசிச்சு கொண்டு இருந்தாலே போதும். நிறைய ஒரு நாளைக்கு ஒரு தரம் வாசிச்சு கொண்டு போவோம். சும்மா அட்டவணை எடுத்து ஒரு அறிஞரை பத்தி வாசிக்கிறேன். அவர் பாடமானது கூட அடுத்த அறிஞருக்கு போறேன். அப்ப 4 மதுகபுடைய ஆசிரியருக்கு இந்த அட்டவணையை பாடமாக்கிறேன். அப்ப இதுல எஸ்ஏ வந்தாலும் செய்யலாம், எம்சிக்கு வந்தாலும் செய்யலாம். அதே மாதிரி ஹதீஸ் துறை அறிஞர் இந்த அட்டவணையை பாடமாக்கி விஷயம் முடியும். 2 அட்டவணையிலே ஒரே பார்வையில கிட்டத்தட்ட கைட் எடுத்தேன்னா இது எத்தனை எல்லாம் சேர்த்து ஒரு 10-15 பேஜுக்கு வர பாடம். 2 பேஜ்ல விஷயத்தை முடிச்சிட்டு. சரி, எனவே இங்க 3ஆவது மாதிரி வினாக்கள்ல 3ஆவதுக்கு CBDA 5ஆவது ஆன்சர். சரியா? வேற எந்த ஹதீஸ் கிரந்தத்துல 4000 ஹதீஸ் இருக்கு? இப்னு மாஜா. ரைட். இப்னு மாஜாவுல 4000 ஹதீஸ் தான் இருக்கு. அப்ப யாவும் வச்சுக்கொள்ளுங்க, 4000 ஹதீஸ் 2 கிரந்தங்கள்ல இருக்கு. ஒன்று இப்னு மாஜா, அடுத்து முஸ்லிம். 2லே 4000 ஹதீஸ் தான் இருக்கு. அடுத்தது 4ஆவது கேள்வி, பின்வரும் ஹதீஸ் கிரந்தங்களில் அதிக ஹதீஸ்களை உள்ளடக்கிய கிரந்தம் எது? அதிக ஹதீஸ்கள் உள்ளடக்கிய எது? இதுல அதிக ஹதீஸ் சஹீஹ் புகாரி. ஏன் எத்தனை ஹதீஸ் இருக்கு? 7275 ஹதீஸ் இருக்கு. எனவே அதே ஹதீஸ் தான் இருக்கு. இந்த மாதிரி வினா எப்படி எடுத்தீங்கண்டா, இனிமேல் உங்களுக்கு கேள்விகள் வாரண்டா இப்படியான ஸ்டைல்லாம் வரும். இதுல இருந்து இந்த பகுதிகளில் இருந்து கேள்விகள் வாரதா இருந்தா இப்படியான கேள்விகள் தான் வரணும். வாரது சான்ஸ் இருக்கு அதிகமா. அதுதான் இப்படியான கேள்விகள் எடுத்தி. அப்ப சரி, திரும்ப சொல்லுங்க. திரும்ப சொல்லி என்ன செய்யணும்? யாவப்படுத்திக் கொள்ளணும். நசாயில் எத்தனை ஹதீஸ்? 5774. ஜாமி திர்மிதில 3956. சஹீஹ் முஸ்லிம் 4000. இன்னொன்றுல 4000 மிக்கது இப்னு மாஜாவுல. அடுத்து சுனன் அபூதாவுதுல 4800. எனவே இதான் விஷயம். சரியானே? அடுத்தது
எனவே அதே ஹதீஸ் இருக்குது சஹீஹ் புகாரிலாம் வேறெல்லாம் பிழையான அம்சம். அஞ்சாவது பாருங்க, சிஹாஹு சித்தா கிரந்தங்களை மாத்திரம் உள்ளடக்கிய தொகுதியினை தெரிவு செய்ய. சிஹாஹு சித்தா கிரந்தங்களை மாத்திரம் உள்ளடக்கிய தொகுதியா? அப்ப இது ஈஸியான ஒரு கேள்வி. சிஹாஹு சித்தா உங்களுக்கு தெரியும். பாருங்க, குத்துப் அபு ஹனீஃபா சிஹாஹு சித்தாவுல படிச்சோமா இப்ப? இல்ல இல்ல சார். சார். இல்ல. இல்ல. ஜாமியு திர்மிதி வரும். அது வரும். வரும். சஹீஹ் முஸ்லிம் வரும். 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 இர்ஷாது ஷாரி வராது. வராது. வரும். என்ன வரும் என்னும் சவுண்ட் வரும், வராது. இர்ஷாது வராது. ஷாரி சிஹாஹு சித்தா ஓர்டர்ல இப்ப நாங்க படிச்சோமா? இல்ல இல்ல சார். சார், வராது. இல்ல. அப்ப ஏன் குழம்புது? வராது, பிழை. அது விளக்க உரை சார். அது எதிர விளக்க உரை? புகாரில. புகாரிட விளக்க உரை. அது வேற ஒரு அறிஞர் எழுதின விளக்க உரை, அவ்வளவுதான். எனவே அதை நாங்க சிஹாஹு சித்தாவுல சேர்க்க மாட்டோம், அது விளக்கமாக வந்த நூல். எனவே இந்த இடத்துல பார்க்கும்போது நாங்க 2 பிழை. எனவே முதலாவது பிழை. அடுத்து பாருங்க, சஹீஹ் புகாரி வருமா சிஹாஹு சித்தாவுல? வரும். வரும் சார். சரி. சஹீஹ் முஸ்லிம் வரும் சார். வரும். முஸ்னத் அஹமத் வராது. வராது சார். முஸ்னத் அஹமத் வராது. அப்படி ஒன்று நாங்கள் படிக்கல. அது என்ன ஏதுன்னு சொல்லி பார்ப்போம். அது பிறகு அடுத்த சாப்டரா தானே கிடையாது, அதை பத்தி யோசிக்க தேவையில்லை. முஸ்னத் அஹமத் என்று ஒன்று நாங்க சிஹாஹு சித்தாவுல இல்லை. சுனன் அபுதாவுத் வரும். வரும். எனவே இங்க முஸ்னத் அஹமத் என்ற நூல் பிழை வராது என்றதால 2வது ஆன்சர் பிழை. சரி, 3வது பார்ப்போம். இப்னு மாஜா வருமா? வரும். சுனன் நசாயி? சுனன் நசாயி வரும். வரும் சார். வரும். வரும் சார். வரும். முவத்தா மாலிக் வராது. வராது சார். வராது. அப்படி ஒன்று சிஹாஹு சித்தாவுல இல்லை. ஜாமி திர்மிதி வரும். வரும். இருந்தாலும் வரும். முவத்தா மாலிக் என்றது பிழைன்றதால இதுவும் ஆன்சர் பிழை. சிஹாஹு சித்தா கிரந்தங்களை மாத்திரம் உள்ளடக்கிய தொகுதி தான் கேட்டீங்க. அப்ப எல்லாம் சிஹாஹு சித்தா மட்டும் தான் நிக்கணும். அடுத்த 4வது பாருங்க, முஸ்னத். வராது சார். அது வராது. அடுத்து கிதாப் அல் உம்மு என்று போட்டி படிச்சோமா? இல்ல, அதுவும் வராது. அடுத்தது சஹீஹ் முஸ்லிம் வரும். 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 இப்னு மாஜாவும் வரும். இப்னு மாஜாவும் வரும். இருந்தாலும் 2 ஆன்சர் பிழைன்றதால இதுவும் வராது. எனவே 5வது ஆன்சர் சூரா சொல்லிடலாம். என்ன மேலைக்கெல்லாம் பிழை. சரி, பாப்போம். 5வது சுனன் நசாயி வரும். வரும் சார். ஜாமி திர்மிதி வரும். வரும். இப்னு மாஜா வரும். சுனன் அபூ தாவூத் வரும். எனவே 5வது ஆன்சர். இப்படியான கேள்விகள் வரலாம் எக்ஸாம் MCQ. கிளியரா விஷயம்? ஆமாம் சார். சரி, இப்ப இதுக்குள்ள நிறைய நூட்கள் தந்திருக்கிறான். சரியான எங்களோட சிலபஸுக்கு இருக்கிற நூல் எல்லாம் இருக்கு. இப்ப இதுல சிஹாஹு சித்தா அல்லாம வேற ஏதும் நூட்கள் சிஹாஹு சித்தாவோட சம்பந்தப்பட்ட மாதிரி இப்ப நாங்க சிஹாஹு சித்தா அறிஞர்கள நூட்கள் எல்லாம் படிச்சுக்கிறோமே, இங்கால ஏனையவைகள் என்று போட்டு அவங்க எழுதின நூட்கள் அப்படி இப்படி எல்லாம் படிச்சுக்கிறோமே, அப்படி இந்த ஏனையவைகள் என்ற தகவல்கள் முக்கியமான தகவல் தான் போட்டி பார்த்துக்கொள்ளும் நல்லா. அப்படி இங்க என்ன இருக்கு இதை பத்தி நீங்க சொன்னீங்க, இர்ஷாது ஷாரி. இது என்ன நூல்? புகாரி அவங்களுடைய பாருங்க. அப்போ புகாரிய பத்தி அந்த அப்படியே நேரா வந்து பார்த்தா விளக்க நூட்கள், அதாவது சஹீஹ் புகாரிக்கு விளக்கமாக இப்போ ஒரு ஹதீஸ் வருன்னா அந்த ஹதீஸோட விளக்கம், நபி அங்க எந்த சந்தர்ப்பம் எப்படி சொன்னாங்க, இந்த ஹதீஸ் சொல்ல வர விஷயம் என்ன, இந்த ஹதீஸை வச்சு என்ன சட்ட திட்டங்கள் சொல்லலாம் இப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸுக்கு விளக்கங்கள் வரும். இப்படியாக நிறைய நூட்கள் இருக்கு. அதுல மிக பிரதானமான நூட்கள் 2 எங்க சந்திக்கிறாங்க. இர்ஷாது ஷாரி ஒரு நூல், அடுத்து ஃபத்ஹுல் பாரி ஒரு நூல். இது 2ம் சஹீஹ் புகாரில விளக்க நூல். எனவே இங்க தந்திக்கிற இந்த இர்ஷாது ஷாரி என்றது என்ன? புகாரியின் விளக்க உரை நூல். ரைட். புகாரியின் சஹீஹ் புகாரின் என்று எழுதணுமா? நான் ஷோர்ட்டால் இரு. புகாரியின் விளக்க நூல், விளக்க உரை. சரி, அதே மாதிரி வேற நூட்கள் நாங்க இதெல்லாம் படிப்போம்.
மதுஹபுடி ஆசிரியர்கள்ல பாடத்துல படிக்கும்போது இந்த முஸ்னத் கிதாப் அல் உம்மு எல்லாம் வரும். சரியானே? வேற எதுவும் நூட்கள் இருக்காதுக்குள்ளே பாருங்க. இந்த ஏனையவைகளை பாருங்க. முஸ்லிமுக்குரிய விளக்க நூல் ஒன்று இருக்கு. அந்த ஆன்சர்ல இல்லை, இங்க இதை பாருங்க நோட்ஸ். முஸ்லிமுக்குரிய விளக்க நூல் ஒன்று இருக்கு. அல் மின்ஹாஜ் ஃபி ஷரஹ் சஹீஹ் முஸ்லிம் என்ற ஒரு நூல். இதை எழுதினவர் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க இதுக்கு ஒரு விளக்க நூல் எழுதினாங்க. சரி, அதவங்களோட கைத்த அவ்வளவு விரிவா இல்லை, சும்மா ஞாபகம் வச்சுக்கொள்ளும். அடுத்து இமாம் முஸ்லிம் 18 தஃப்சீர் குர்ஆன் விளக்க உரை சார்ந்த விரிவுரை. குர்ஆன் விரிவுரைக்கு என்ன சொல்றது? தஃப்சீர். சுமார் 18 தஃப்சீர் நூல்கள் எழுதிக்கிறாங்க. அடுத்து சுனன் அபூதாவுத்தை பத்தி ஒரு தகவல் ஃபிக்கு அடிப்படையில் முதலிடம், அதை ஆல்ரெடி நாங்க பார்த்துட்டோம். அடுத்தது ஜாமி திருமிதி, அதாவது திருமிதி, அந்த ஜாமி திருமிதை பத்தி சொல்ல போனா அதுலேயும் பல சிறப்பம்சங்கள். அதாவது வந்த ஹதீஸ் திரும்ப வராது, ஒரே ஹதீஸ், அப்படி சில விஷயங்கள். அது நாங்க திரும்ப கேள்விகள் வரக்கூடிய அந்த சிறப்பம்சங்களை தனியே பார்ப்போம். ஏன்னா இப்பவே எல்லாத்தையும் பார்த்தா உங்களுக்கு குழப்பமாயிடும். இப்போதைக்கு பல சிறப்பம்சம் இருக்கின்றது ஞாபகம் வச்சுக்கொள்வோம். உங்களுக்கு தேவைன்னா இங்கே இருக்கு, நீங்க எழுதி கொள்ளலாம். இந்த சிறப்பம்சம் ஷோர்ட்டா அந்த அட்டவணைக்குள்ள எட் பண்ணி கொள்ளலாம். நீங்க பாருங்க 4 சிறப்பம்சத்தை. முதலாவது ஹதீஸ்கள் திரும்ப திரும்ப வரமாட்டாது திருமதியில. ஒரு ஹதீஸ் ஆல்ரெடி வந்துட்டுண்டா திரும்ப இன்னொரு தலைப்புகளையும் அந்த ஹதீஸ் உள்வாங்க இயலுமாக இருக்கும், ஆனா உள்வாங்க மாட்டாங்க என்றா ஆல்ரெடி வந்துட்டுன்றதால. அதனாலதான் இந்த திருமதியில இருக்கிற ஹதீஸ் எண்ணிக்கையை பாருங்க. 3956 ஹதீஸ். விளங்குதா? ஆக குறைஞ்ச ஹதீஸ் ஏன் வந்துச்சு என்று விளங்குதா? இப்ப உதாரணமாக எப்படி என்றா, ஒரு ஹதீஸ் ஒன்றிக்கு அல்லாஹு ஈமான் கொள்ள வேண்டும், தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், ஜக்காத்தையும் கொடுக்க வேண்டும், இந்த 3 விஷயத்தையும் ஒரு ஹதீஸ் சொல்லுதுண்டா, இப்ப இந்த சஹீஹ் புகாரில ஈமான் கொள்தல் என்ற பாடத்துக்கிலையும் அதை போடுவாங்க. ஏன் அல்லாஹ் ஈமான் கொள்ள என்ற வார்த்தை அந்த ஹதீஸ்லேக்கு, எனவே அதை போடுவாங்க. இமாம் புகாரி போட்டிப்பான். தொழுகையை பத்தி வார நேரம் அந்த ஹதீஸை போட்டிப்பாங்க. ஏன் அந்த ஹதீஸ் தொழுகையை பத்தியும் சொல்லுது. ஜக்காத்தை பத்தி சொல்ற நேரம் அந்த ஹதீஸை போட்டிப்பாங்க. அப்போ ஒரு ஹதீஸ் 3 இடத்துல வருதா இல்லையா? அந்த விஷயம் இங்க இருக்காது திருமதியில. ஒரு ஹதீஸ் ஒரு இடத்துல வந்தா திரும்ப அந்த ஹதீஸத்துக்கு அதை போட மாட்டான், ஏன்னா அது ஆல்ரெடி வந்துட்டு என்றதால. அப்படி ஒரு சிறப்பம்சம். அப்ப அந்த சிறப்பம்சம் நீங்க எழுதிக்கொள்ளலாம். ஹதீஸ்கள் திரும்ப திரும்ப இடம்பெற மாட்டாது. ஷோர்ட்டா எழுதிக்கொள்ளும். ஹதீஸ்கள் திரும்ப திரும்ப வருவதில்லை. அடுத்தது 2வது ஃபுக்கஹாக்கள் எந்த ஆதாரங்களை கொண்டு சட்டங்களை வகுத்திருக்கிறாங்கன்ற விஷயம் தெளிவாக்கப்பட்டிருக்கும். ஒரு ஹதீஸில் அதுல விஷயத்தை தெளிவுபடுத்திப்பாங்க, இந்த ஆதாரத்தை கொண்டு எப்படியாக சட்டங்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்ற விஷயத்தை. அடுத்து ஹதீஸ்களின் பிரிவுகள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கும். அடுத்து அறிவிப்பாளர்கள் பற்றிய விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது அந்த ஹதீஸ் அறிவிக்கிற அறிவிப்பாளர்கள் எப்படியானவங்க என்று சொல்லி. ஏன்னாப்ப ஹதீஸ் எந்த அளவுக்கு தரம் வாய்ந்த என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அதுக்காக அந்த அறிவிப்பாளர் தரம், அவங்க எப்படிப்பட்டவங்க என்ற விளக்கங்கள் தரப்பட்டிருக்கும். அடுத்தது இமாம்கள் அது கருத்து வேறுபாடுகள் தரப்பட்டிருக்கும். இமாம்களுக்கு இடையில குறித்த ஹதீஸ் தொடர்பாக அதனுடைய அது சொல்ற அந்த மத்தன் தொடர்பாக, அதே நேரம் அதில் சொல்ல வர அந்த விடயங்கள் தொடர்பாக கருத்து வேறுபாடு அதெல்லாம் விளங்கப்படுத்தப்பட்டிருக்கும். இப்படி 5 சிறப்பம்சங்கள் இந்த திருமிதி ஜாமி திருமிதி இந்த 5 சிறப்பம்சங்களை கொண்ட ஒரு நூலாக காணப்படுது. அப்ப இதை நீங்க இங்க ஷோர்ட்டா உங்களுக்கு விளங்குற மாதிரி 1-2 வார்த்தை வார மாதிரியே எட் பண்ணிக்கொள்ளும். அது சரி. அடுத்தது நசாயில வந்திருக்கிற ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, ஒரு மன்னர் வேண்டுகோளுக்கு இணங்க தான் இந்த சுனனுல் கபீர் நசாயி என்ற நூல், அதாவது ஒரு மன்னரின் வேண்டுகோளுக்கு இணங்க சுனனுல் கபீர் நசாயில் இருந்து சஹீஹான ஹதீஸ்ல மாத்திரம் எடுத்து இமாம் அபு அப்துல் ரஹ்மான் அஹமது இப்னு சுஹைப் நசாயி என்ன செஞ்சாங்கன்னா, அந்த சுனல் கபீர் நசாயிலிருந்து சஹீஹான ஹதீஸை மட்டும் எடுத்து நசாயி என்ற நூலை எழுதினாங்க. ஆரம்பத்தில் அவங்க சுனல் கபீர் நசாயி. அப்ப அதிலிருந்தும் ஹதீஸ்ல வடிச்செடுத்தான் இந்த நூலை எழுதினாங்க நசாயி. அடுத்து சுனன் இப்னு மாஜா பத்தி சொல்ற நேரம் சொல்லலாம், 35 கிதாபுகளும் 1500 பாபுகளும் கொண்டதாக காணப்படும். அப்படின்ற என்னண்டா, கிதாப் என்ற பெரிய தலைப்பு, 35 பெரிய தலைப்பு. உதாரணத்துக்கு நான் சொல்லுவோம், இப்ப எங்கட பாடத்துல சியாஹு சித்தா அறிஞர்களும் நூட்களும் அறிஞர்களும், இது பெரிய தலைப்பு.
அது கீழே இமாம் புகாரி, சஹி புகாரி, சஹி முஸ்லிம் என்று ஒவ்வொன்றா படிக்கிறோமா இல்லையா? இது சிறிய தலைப்பு. அந்த பெரிய தலைப்புக்கு தான் கிதாப் என்று, சிறிய தலைப்பு பாப் என்று சொல்றேன். விளங்குதா? இது அரபியில பயன்படுத்தப்படுற அந்த ஒரு போங்கு, கிதாபுகளில் பயன்படுத்தப்படுற ஒரு போங்கு, அரபி புத்தகம். விளங்குதானே கிதாப் என்ன பாப் என்னன்னு சொல்லி? இப்ப தொழுகை என்ற தொழுகை என்ற ஒரு பெரிய தலைப்பு. அது கீழே தொழுகையினுடைய ஷர்த்துகள் பற்றிய ஹதீஸ்கள், தொழுகை முறிக்கும் காரியங்கள் பற்றிய ஹதீஸ்கள், தொழுகையில் போது எவ்வாறு தொழ வேண்டும் என்ற ஹதீஸ்கள், இப்படி ஒவ்வொரு தலைப்பா அந்த தொழுகையை அப்படியே டிவைட் பண்ணி வர. தொழுகையின் போது ஓத வேண்டிய ஓதல்கள், கிபிலாவை முன்னோக்குதல், அப்படியே பிரிச்சு வர. அப்ப அதுதான் சொல்ற பாப் என்று சொல்லி சிறிய தலைப்பு. பெரிய தலைப்பு கிதாப் என்று சொல்றோம். சரி, அப்ப உங்களுக்கு கிளியர் ஆயிக்கும். எனவே இங்க கேட்டுக்கிற கேள்வி சியாஹு சித்தா கிரந்தங்களை மாத்திரம் உள்ளடக்கிய தொகுதியாக கேட்டிக்கு. இதுக்கு ஆன்சர் 5வது தான். ஏனையவைகள் சியாஹு சித்தா கிரந்தங்கள் இல்லாத கிரந்தங்களை மீக்கி. அது சம்பந்தமாக நாங்க அடுத்தடுத்த கிளாஸ்ல வரும்போது படிப்போம். அந்த ஃபிக்குடைய அறிஞர்கள் இதெல்லாம் வரும். இந்த நூலெல்லாம் நாங்கள் பில போட்ட நூலெல்லாம் ஃபிக்குடைய அறிஞர்கள் லிஸ்ட்ல வருவோம். சரி, அப்ப அடுத்த கேள்வி பார்ப்போமா? சார் பாப்போம். ஆம் சார். இப்படியான ஸ்டைல்லையும் கேள்விகள் வரலாம். பாருங்க இப்படி என்று பின்வரும் கூற்றுக்களை கருதுக என்று சொல்லி போட்டு ABCDE என்று சொல்லி சில கூற்றுக்கள் தந்து போட்டு கீழே செல்றாங்க. மேற்கூறியவற்றுள் இமாம் அபூதாவுதுடன் தொடர்புடைய கூற்றுக்களை மாத்திரம் உள்ளடக்கிய தொகுதியினை தெரிவு செய்க. இமாம் அபூதாவுதோட தொடர்பானதை ஐக்க. அப்ப இங்க பாருங்க ABCD அப்படின்னு சொல்லி மூன்று கூற்று போட்டிக்கிறான். இங்க மொத்தம் 5 கூற்றுகள் இருக்கு. எனவே இங்க இருக்கிற 5 கூற்றுக்கள்ல 3 சரியா இருக்கும், மிச்சம் எத்தனை? 2 பிழையாக போகுது. அப்படித்தானே? 3 தானே சரியா வரப்போ, 3 தானே ஆன்சர் தந்திக்கிறாங்க. சரி, இப்ப பாருங்க. ஏ கூற்று இமாம் திர்மிதி அவர்களின் ஆசிரியர். சரியாது? இமாம் அபூதாவுத பத்தின டீடைல்ஸ், அந்த டீடைல்ஸ் சரியானது நாங்க எடுக்கணும். அதான் இந்த கேள்வி. இமாம் திர்மிதி அவர்களுடைய ஆசிரியர் இமாம் அபூதாவுத். சரியா? சரி சார், நீங்க இப்ப கடைசியா சொன்னீங்க. சரி சார். சரி, என்ன விஷயம் என்றா பாருங்க, சொல்றேன். இப்ப டிரெக்டா நாங்க பாக்குற நேரம் விளங்காது. என்ன இப்ப இங்க பாருங்க, இமாம் அபூதாவுத். சரியா? சுனன் அபூதாவுத்ன்றது இமாம் அபூதாவுத பத்தி அந்த ஓர்டர்ல அப்படியே பாருங்க. நேரா ஆசிரியர்கள் லிஸ்ட் தந்திருக்கு. ஆசிரியர்கள் லிஸ்ட் இங்க இருக்கு. அபூதாவுத் ஆசிரியர் லிஸ்ட் இங்க இருக்கு. மாணவர்கள் லிஸ்ட் இங்க இருக்கு. மாணவர்கள்ல பாருங்க, திருமிதி இருக்கிறார் இல்லையா? இருக்கிறார் தானே? அப்ப இமாம் அபூதாவுதுக்கு இமாம் திருமிதி மாணவர் என்று சொன்னா, இமாம் திருமிதிக்கு இமாம் அபூதாவுது யாரு? ஆசிரியர். எனவே இங்க ஆசிரியர்கள் லிஸ்ட்ல உங்களுக்கு டிரெக்டா தரல, ஏன்டா கைட்ட தரல, அதனால நீங்க போடல. ஆனா நீங்க 5வதா போடலாம். இமாம் திருமிதியுடைய ஆசிரியர்கள்ல அபூதாவுதும் வருவாரா வரமாட்டாரா? வருவாங்க. சரி, எட் பண்ணிக்கொள்ளும். 5வது போட்டு அபூதாவுத் என்று லீவ் வச்சுக்கொள்ளும். ஏன் வந்தாங்கன்னு விளங்கிட்டானே உங்களுக்கு? ஏன் நாங்க போட்டோம் என்று விளங்கிட்டா? ரைட். சரி, இப்ப பாப்போம். இமாம் அபூதாவுத பத்தி தகவல். இமாம் திருமிதியுடைய ஆசிரியர். சரியா பிள்ளையா? சரி. ஏன் இமாம் அபூதாவுத மாணவர் தான் இமாம் திருமிதி. எனவே இமாம் திருமிதிக்கு ஆசிரியர் தான் அபூதாவுத். எனவே ஏ கூற்று சரி. அப்ப ஏ சூரா ஆன்சர் வரும். அப்படித்தானே? எனவே 1 இல்லாட்டி 2 ஆன ஆன்சர் சூரா வரப்போகுது. வேற எல்லாம் பிழை. ஏனென்றா ஏ சூரா வந்துதான் ஆகணும். எனவே ஏ இல்லாததெல்லாம் பிழை. விளங்கல? சொல்லுங்க. சரி, பார்ப்போம். அடுத்தது பி, பசராவில் மரணித்தவர்.
சரியா பிள்ளையா? சரி சரி சார். சரி இமாம் அபுதாவுத் பஸ்ராவிலையா மரணிச்சாங்க? ஓ சார் ஆ, ஓம் சார். பஸ்ராவுல மரணிச்சாங்க. எப்ப பஸ்ராவுல எப்ப மரணிச்சாங்க? ஹிஜ்ரி 275 275 275 மரணிச்சாங்க. எனவே பியும் சரி. எனவே ஏயும் வரும் பியும் வரும் ஆன்சர். இங்கேயும் ஏபி வந்தீங்க. ரைட். அடுத்து சி, ஹிஜ்ரி 201 சிஜிஸ்தானில் பிறந்தவர். சரியா பிள்ளையா? சரி சார் சிஜிஸ்தான்ல பிறந்தாங்களா 201? ஓ சார். ஓம் சார். ஓகே, பி சி சரி. சிஜிஸ்தான்ல பிறந்தாங்க. பாருங்க, இமாம் அபுதாவுத் பிறப்பு 201 சிஜிஸ்தான். எனவே சரி, சிஜிஸ்தானில் பிறந்தவர். அப்ப ஏபிசி சரி. 3 தான் சரியா வரணும். ஏன்னா 3 தான் இங்க ஆன்சர் கொடுத்துடி. அப்ப எத்தனை ஆன்சர் வரும்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் முதலாவது ஆன்சர். முதலாவது. டி வராது. ஏன் டி வராது? டி கூட்டுற பாப்போம் பாருங்க. அத்தாரிகுல் கபீர் நூலின் ஆசிரியர் யாரு? புகாரி. ஆ, இமாம் புகாரி அவங்க. இமாம் புகாரி தான் அத்தாரிகுல் கபீருடைய ஆசிரியர். எனவே டி பில. அடுத்து இ, முழு பெயர் அபு ஈசா முஹம்மது பின் ஈசா. சரியா? இல்ல சார் இல்ல. இல்ல. இல்ல பின்ன சார். இந்த அபு ஈசா முஹம்மது பின் ஈசான்றது யார மொழி பேர்? ஜாமி திருமிதி அவங்க. இமாம் திருமிதிர மொழி பேர் என்ன? அப்ப இமாம் அபுதாவுதோட மொழி பேரை சொல்லுங்க. அபுதாவுத் சுலைமான் இப்னு அஷ்அஸ். சுலைமான் இப்னு அஷ்அஸ். அபுதாவுத் சுலைமான் இப்னு அஷ்அஸ். அப்ப இங்க இமாம் அபுதாவுத பத்திய தகவல்கள், சரியான தகவல்கள் ஏபிசி தான், மத்ததெல்லாம் பில. சரி, இமாம் அபுதாவுத பத்தின தகவல்கள்ல சொல்லுங்க நீங்க. இவர் எங்க மரணிச்சார், எப்போது? அது வந்துட்டு என்ன, பஸ்ராவுல மரணிச்சுகிறார் 275, சிஜிஸ்தான்ல 201 பிறந்துகிறார். அப்ப பாருங்க, 201 பிறந்து 275 மவுத் ஆகிறார். அப்ப உலகத்துல கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் வாழ்ந்துகிறார்? 74 வருட காலம் வாழ்ந்த ஒரு அறிஞர். அப்ப ஃபிக்கு அடிப்படையில முதலிடம் இருக்கிறது இவர் அபுதாவுத் நூல் தான், அப்படித்தானே? ஆம் சார். இந்த அபுதாவுத் நூலை ஒரு ஆசிரியர்கிட்ட கொடுத்து சரி பார்த்தார். அந்த சரி பார்த்த ஆசிரியர் யார்? அஹ்மத் இப்னு ஹன்பல். என்ன மத்தவங்க சவுண்ட காணல? இமாம் அபுதாவுத் எழுதிய சுனன் அபுதாவுத் கிரந்தத்தை சரி பார்த்த ஆசிரியர் யாரு? இமாம் அஹ்மத் இப்னு ஹன்பல். பாருங்க, சரி பார்த்தவர்கள் சுனன் அபுதாவுத் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இன்னொரு சியாவுசித்தால் இன்னொரு நூலையும் சரி பார்த்தாங்க. எது சொல்லுங்க? புகாரி அவங்களே. சஹீஹ் புகாரியும் சரி பார்த்தாங்க. வெளியிருந்து விலை கொள்ளணும், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் எவ்வளவு மூத்த அறிஞர் என்றதை நாங்கள் விலை கொள்ளலாம். ஓகே, அப்ப இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் சரிபார்க்கப்பட்ட சியாஹுசித்தா நூல்கள் 2 குறிப்பிடுக. என்னென்ன? சஹீஹுல் புகாரி, ஓகே. எனவே இந்த இடத்துல இமாம் அபுதாவுதோட தொடர்பான கூற்று ஏபிசி. எனவே 6வதுக்கு முதலாவது ஆன்சர். யாருக்கு சரி வந்துச்சு இந்த கேள்வி? 6வதுக்கு முதலாவது எனக்கு சார். எனக்கும் சரி சார். மற்றவனுக்கு பிள்ளையா? சமீஹாக்கு சரி. வேற யாரு? எனக்கும் சரி சார். ரிஸ்காக்கு சரி. சம்ஹாக்கு சரி. வேற? எனக்கும் சரி சார். இப்ப நிறைய பேர் சரி. அப்ப ஓகே, அப்ப 6வதுக்கு முதலாவது. அப்ப இந்த கேள்வி கிளியரா? அடுத்து போமா? சார் அடுத்து. ஓகே சார். அடுத்து 7வது கேள்வியை பாருங்க. அதுவும் அபுதாவுத பத்தி தான் கேட்டீங்க. ஏபிசிடி என்று சொல்லி அதே மாதிரி 5 கூற்றுகள்.
5 5 கூற்றுக்கள். இப்ப இந்த 5 கூற்றுக்கள்ல என்ன கேட்டீங்க? சுனன் அபூதாவுத் பற்றிய சரியான விடையை உள்ளடக்கிய தொகுதினை தெரிவு செய்யும். சுனன் அபூதாவுத். அப்ப சுனன் அபூதாவுத்னா கிரந்தத்தை பத்தி தான் கேட்டுக்கிறாங்க. சுனன் அபூதாவுத், அபூதாவுத் இமாம் அபூதாவுதை பத்தி என்றா இமாம் அபூதாவுதை பத்தி, சுனன் அபூதாவுதுன்னா கிரந்தத்தை பத்தி. அப்படித்தானே? சுனன் அபூதாவுதுன்னா கிரந்தத்தை தானே சொல்ற? ஓ சார். அப்ப 5 கூற்றுக்கள்ல 3 சரியா வரணும், 2 ஏதோ பிழை இருக்கு. சரி பாப்போம். 4800 ஹதீஸ்களை உள்ளடக்கியது. சரியா பிழையா? சரி சரி சார். சார். என்ன பிறண்டு சவுண்ட் வந்த மாதிரி இருந்துச்சு. சரியானே? சரி ஓ சார். அது சார். சரி. சார் சரி அடுத்தது பி, 97 பெரிய தலைப்புகளை கொண்டது. பிழை சார். இல்லை சார். அது இல்ல. சஹீஹுல் புகாரி. ஓகே குட். 97 பெரிய தலைப்பு எதுல இருக்கு? சஹீஹுல் சஹீஹ் புகாரில சஹீஹ் புகாரி தான். எனவே அது பிழை. சி, ஃபிக்ஹ் அடிப்படையில் சிஹாஹு சித்தாவில் முதலிடம் பெற்ற நூல். சரி சார். சரி. அப்ப நாங்க ஏ சரி என்னும் போதே 2 ஆன்சரை பிழையா ஆக்கிடலும், சியும் பிழை, அதாவது 4வது பிழை, 3வது பிழை. நாங்க ஏட கதையே இல்லை. அடுத்து சியும் சரி. அடுத்து 2வது பி பிழைன்ற இடத்துல நாங்க முதலாவது பிழை என்று எடுத்து ஏண்டா பி போட்டதால பியும் பிழை. இப்ப 2 ஆப்ஷன் தான் எங்களுக்கு இருக்கு. அப்ப அடுத்து சி சரி என்று முடிவு எடுத்தோம். எனவே சி 2ல மீக்கத்தால நாங்க இப்ப ஒரு முடிவுக்கு வர இயலாது. அடுத்து பார்ப்போம் டி, சுலைமான் இப்னு அஷ்அஸ் என்ற ஆசிரியரால் எழுதப்பட்டது. சரி சார். சரி, டி சரி. இமாம் அபூதாவுதுர பேர் தானே இது, சுலைமான் இப்னு அஷ்அஸ். ஓ சார். எனவே டி சரி. அப்ப எத்தனை ஆன்சர் வரும்? 2வது. 2வது ஆன்சர். என்ற ஏசிடி சரியா வந்துருச்சு. 3 ஆன்சர் வந்துருச்சு. சரி, அங்கால ஈய பாருங்க. யஹ்யா இப்னு முயின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எனும் அறிஞரால் சரிபார்க்கப்பட்ட நூல். பிழை இல்ல சார். சார் இல்ல அது இல்ல. புகாரி அவங்களுடைய கிதாப்ல சரி பார்க்கப்பட்டுச்சு. இமாம் புகாரியை சரி பார்த்தவர் தான் யஹ்யா இப்னு முயின். யார் யார் சரி பார்த்தாங்க? இவர் மட்டுமா? அஹ்மத் இப்னு ஹம்பல். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவனும் இவங்களும். எனவே அது சரியா வராது. அப்ப சுனன் அபூதாவுதை சரி பார்த்தவர் யாரு? யஹ்யா அஹ்மத் இப்னு ஹம்பல். ரைட், அஹ்மத் இப்னு ஹம்பல் தான் சரி பார்த்து. எனவே இப்படியான கேள்விகள் வரலாம். அந்த கிரந்தத்தை பத்தின தகவல்கள், அதை வச்சு ஆசிரியரை பற்றிய தகவல்களை வச்சு. சரியானே? இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி வினாண்டா என்ன? இப்படியான கேள்விகள் வந்தா ஆன்சர் பண்ணது நீங்க ரெடி ஆகணும். அப்ப ரெடி ஆகணும்டா என்ன? இப்படியான கேள்விகள் ஒன்னையும் பாடமாக்கணுமா? இல்லை, அட்டவணை பாடம் இல்லை. சரி, எங்களோட நோக்கம் 50க்கு 50 மார்க்ஸையும் சரி எடுக்கணும். சும்மா 40 எடுத்தாச்சு, 35 எடுத்தாச்சு, இதெல்லாம் இதுக்கு நாங்க இப்படி படிக்க வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. அதுக்கு படிக்கிற வேற படிப்பு இருக்கு. இப்படி ஒவ்வொரு கேள்வியும் போட்டு திரும்ப திரும்ப பேசி டைமை நிறைய செலவழிச்சு படிக்கிற நோக்கம் 50 MCQ வந்தா 50 சரியா எடுக்கணும். எஸ்ஏ கேள்வியும் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும். அடிக்கிற நல்ல சர்டிஃபிகேட் ஸ்கோர் 2.2 2.3 இப்படி எடுக்கணும். எடுத்துக்கிறான் போன பேட்ச் எல்லாம் அப்படி எடுத்த பிள்ளைகள் மீக்கிறான். எனவே அந்த இலக்குகளோட படிக்கும். சரி, இப்போ நாங்கள் மாதிரி வினாக்கள் MCQ ஃபுல்லாக பார்த்துட்டோம். பாஸ் பேப்பர் கேள்விகளும் MCQ ஃபுல்லாக பார்த்துட்டோம். இந்த கேள்விகள் இதுவரைக்கும் பார்த்த MCQல உங்களுக்கு ஏதும் டவுட், படித்ததில் ஏதும் டவுட் இருந்தால் கேட்கலாம். எதுவும் இருக்கா? எதுவும் கேட்கணுமா? நீங்க அப்போ ஃபுல்லாக கிளியரா? இந்த பாடம் ஃபுல் கிளியரா உங்களுக்கு? சரி. ஃபுல் கிளியர். அப்ப இன்ஷா அல்லாஹ் இனிமேல் இந்த பாடம் மறக்காது. அப்படியா? இமாம்களை பத்தின தகவல்கள் மறக்குமா? எக்ஸாம்ல கேள்வி வந்தா
செய்யலுமா? எஸ்ஐக்கு எம்சிக்கு கேள்விகள்? ஓ சார். சரி ஓ சார். சரி. இப்போ பாருங்க, கீழே பகுதி 2ல இதுவரைக்கும் இமாம்களை பற்றிய பெரிய அளவில் கேள்விகள் எஸ்ஏல வரல. 2019 7ஆவதுல முதலாவது கேள்வி ஒன்று வந்திருக்கு. 2019 7ஆவதுல முதலாவது, அதுவும் 10 மார்க்ஸ் கேள்வி வந்திருக்கு. இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களது வாழ்க்கை வரலாற்றை குறிப்பிட்டு அவர்கள் ஹதீஸ்களை காற்றிய பங்களிப்பு விளக்கு. அப்ப இதுல நீங்க ஒன்றும் யோசிக்கிறல்ல. இமாம் திர்மிதியை பத்தி எவ்வளவு எழுதணும் அவ்வளவு எழுதுங்க. மேக்சிமம் 10 மார்க்ஸுக்கு 20 நிமிஷம் நீங்க மேக்சிமம் செலவழிங்க. 10 மார்க்ஸ் கேள்விக்கு 20 நிமிஷம் செலவழிச்சு இமாம் திர்மிதியை பத்தி எப்படியெல்லாம் வர்ணிச்சு எழுதலுமோ அப்படியெல்லாம் எழுதும். நாங்க அட்டவணையில படிச்ச விஷயத்தை எப்படி விரிவாக்கி எழுதலுமோ அப்படி எழுதும். 10 விஷயம் வந்தாலே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்து யோசிக்க தேவை. ஆனா நீங்க எவ்வளவுக்கு எழுதுமோ அவ்வளவுக்கு எழுதும். என்ன செய்யலுமா? ஓ சார். நீங்க பாருங்க இமாம் திர்மிதியை பத்தி. இங்க இந்த எலவுல ஹைலைட் பண்ணிக்கிறது மட்டும் சில மேலதிக தகவல்கள். மேலதிகண்டா இதை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சு கொள்ளையிலும். இந்த ப்ளூல ஹைலைட் பண்ணிக்கிறது அங்க இருக்கு, அட்டவணையில் இருக்கிறது. எனவே ப்ளூல ஹைலைட் பண்ணிக்கிறது நீங்க பார்க்க தேவையில்லை. இந்த எலவுல ஹைலைட் பண்ணிக்கிறது இது பொதுவாக எங்களுக்கு ஞாபகம் வச்சு கொள்ளக்கூடிய தகவல்கள் தான். என்ன பாருங்க, இமாம் திர்மிதி வந்து ஆரம்ப கல்வியை குராசான்ல படிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க பிறந்த ஊர் குராசான். அதே மாதிரி கூஃபா, பசரா, வாசித், ஹிஜாஸ் போன்ற பிரதேசங்களுக்கு கல்வி கற்றோடு ஹதீஸ்களையும் சேகரித்து வந்தார். அப்ப இந்த ஏரியாக்கெல்லாம் போய் படிச்சு ஹதீஸ்கள் எல்லாம் திரட்டி கொண்டு வந்தாங்க இந்த இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வேறதெல்லாம் அங்க இருக்கிறது, வேறதெல்லாம் இதுல இருக்கிறது. அதோட பாருங்க, நினைவாற்றல் மிக்க இவர் ஹதீஸ் கலையோடு தப்சீர்லையும் ஃபிக்ஹ் கலை, இந்த 2 கலைகள்லையும் மிகவும் தேர்ச்சி பெற்ற ஒரு அறிஞராக இருந்தார். பல லட்சம் ஹதீஸ்களை திரட்டி எடுத்தீங்க. அதான் நாங்கள் படிச்ச பல லட்சம் ஹதீஸ்களை திரட்டியிருந்தார். அதுல இருந்து 3956 ஹதீஸைத்தான் எடுத்தார். பாருங்க, பல லட்சம் ஹதீஸை எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்து அதை வடிச்சு கடைசியில 3956 ஹதீஸ் எடுத்தான் ஜாமிஉ திர்மிதியை தொகுத்தார். இவராது ஆயிரக்கணக்கான மாணவர்கள்ல மிக முக்கியமானவர் தான் முஹம்மது பின் அஹமத் மரூசி. எம்சிக்குள்ள பார்த்தோமா இல்லையா அவரோட பேர்? ஓ சார். ஓ சார். சரி, பார்த்தோம். அடுத்து இந்த நூல் பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட ஒரு நூல். அப்ப இந்த சிறப்பம்சங்களும் என்னன்னு சொல்லி நாங்க படிச்சிட்டோம். அப்ப அது உங்களுக்கு தெரியும். ரைட். அதே மாதிரி இதெல்லாம் பொதுவாக இமாம்களுக்கு நாங்கள் எழுதக்கூடிய இறை அச்சம், நல்லொழுக்கம், நல்ல பண்பு நலன்கள் கொண்டவராக இமாமாக காணப்பட்டாங்க. அப்ப இதை எக்ஸ்ட்ராவா நீங்க எழுதி அந்த அட்டவணையில் எழுதிக்கிறதையும் அப்படியே ஒரு வசன அமைப்புல எழுதிட்டு போட்டு இங்க வந்து ஏனைய தகவல்களையும் வெளியிட்டா சரி. அப்ப இந்த கேள்வி நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ள செய்ய என்ன மாதிரி செய்யலுமா? சரி, அப்ப இந்த கேள்வியை கட்டாயம் எல்லாரும் செய்யுங்க. செஞ்சு நீங்க அவங்களோட அந்த நோட்ஸை வச்சு இதை வச்சு சரி பார்த்து கொள்ளும். 20 நிமிஷம் டைம் வச்சு செய்யுங்க, எவ்வளவுக்கு செய்யலுமோ. இந்த நோட்ஸை பார்த்து எழுதி கொண்டிருக்கிறது ஸ்காலர்ஷிப் பிள்ளைகள் 4ஆம் 5ஆம் பிள்ளைகள வேலை. அப்படி எழுதுறதுல பிரயோசனம் இல்லை. சுயமா படிச்சு விளங்கி சுயமாக எழுதிப்பார். அடுத்து மாதிரி வினாக்கள், உங்களுக்கு நிறைய வினாக்கள் தரையிலும். சரியானே? இதுல ஒரு வினா போட்டி பாருங்க. பின்வருவன பற்றி சிறு குறிப்பெழுதுக. 5 புள்ளிகளுக்குரிய வினா. சிறு குறிப்பு என்றாலே 5 புள்ளிகள். இமாம் முஸ்லிமை பத்தி சிறு குறிப்பு. இங்க இமாம் திர்மிதியை பத்தி 2019 வந்தது. இது மாதிரி வினா. இமாம் முஸ்லிமை பத்தி சிறு குறிப்பு எழுத சொல்லி. சிறு குறிப்பு எழுதுற நேரம் மேக்சிமம் 8 நிமிஷத்துக்குள்ள முடிக்க பாருங்க. 8 நிமிஷத்துக்குள்ள முடிக்க பாருங்க. 5 விடயங்கள் எழுதினாலே உங்களுக்கு சிறு குறிப்புக்கு 5 மார்க்ஸ் கிடைச்சிடும். இருந்தாலும் இது ஒரு இமாமை பத்தி கேட்டீங்க. எனவே இமாம் முஸ்லிமை பத்தி நாங்க படிச்ச தகவல்கள் எல்லாத்தையும் எழுதிவிட்டா சரி. நீங்க அட்டவணையில் இருக்கிறது எழுதினாலே போதும். சரியா? செய்யலுமா? ஓகே. இப்ப மாதிரி வினாக்கள்ல 2வது வினா எழுதி கொள்ளுங்க. நான் சொல்ற கேள்வி எழுதும். இதெல்லாம் செஞ்சு பார்க்கணுமா? சும்மா தாரல சும்மா செலவழிச்சு அப்படி பொடுபோக்காக விட வேணாம், செஞ்சு பாருங்க. 2வது கேள்வி எழுதுங்க. என்ன இப்படியான கேள்விகள்
உங்களுக்கு எஸ்ஏல வரணும் இப்படியான கேள்வி தான் வரும். எழுதுங்க. ஜாமியு திர்மிதி ஹதீஸ் கிரந்தத்தின் சிறப்பம்சங்கள் 4 குறிப்பிடுக. ஜாமியு திர்மிதி ஹதீஸ் கிரந்தத்தின் சிறப்பம்சங்கள் 4 குறிப்பிடுக. ஹதீஸ் கிரந்தத்தின் சிறப்பம்சம் 4 குறிப்பிடுக. 4 பிரேக்கெட் பண்ணி போடுவோம். 4 புள்ளிகள். 4 சிறப்பம்சத்தை நீங்க குறிப்பிட்டா சரி. 4 புள்ளிகள். ஜாமியு திர்மிதி உடைய சிறப்பம்சம் 4 குறிப்பிடுக. இன்னொரு கேள்வி எழுதிக்கொள்வோம். 3வது செய்யலும் தானே? என்ன ஏழுமா இல்லாதா? அடுத்தது 2 மார்க்ஸ் கேள்வி ஒன்று எழுதுவோம். சஹீஹ் புகாரியின் விளக்க நூட்கள் 2 குறிப்பிடுக. சஹீஹ் புகாரியின் விளக்க நூட்கள். விளக்க நூட்கள் 2 குறிப்பிடுக. இது 2 மார்க்ஸ் கேள்வி. சின்ன சின்ன கேள்விதான், குயிக் அடிச்சுட்டா சரி. விளக்க நோக்கு 2 குறிப்பிடுக. அடுத்து சிறு குறிப்புல மேலுக்கு இருக்கிறதுலேயே 2வது என்டேட் பண்ணும். லாஸ்ட் கேள்வி 2வது சிறு குறிப்பு என்னால 5 மார்க்ஸ். இங்கே ஏட் பண்ணிக்கொள்ளும். 2வது போட்டு இமாம் இப்னு மாஜா. இமாம் இப்னு மாஜா பத்தி சிறு குறிப்பு நீங்கள் எழுதணும். 5 புள்ளிகள் அதே மாதிரி போட்டுக்கொள்ளும். அப்போ அதே சிஸ்டம் தான். 8 நிமிஷம் டைம் வச்சு 4 மார்க்ஸ் கேள்வி செய்கிற நேரம் 5 நிமிஷத்துக்குள்ள முடிக்க பாரும். ஒரு சில கேள்வி கொஞ்சம் இதாக இருக்கும், கஷ்டமாகும் 5 நிமிஷத்துக்கு செய்யறது. மற்றபடி செய்யல் 5 நிமிஷத்துக்கு மேக்ஸிமம் செய்யல். இந்த கேள்வி சுவரா செய்யல். இது சின்ன பாயிண்ட் மட்டும் தான் நீங்கள் எழுத போறீங்க. 5 நிமிஷத்துக்குள்ள செஞ்சு முடிக்க பாருங்க. 4 மார்க்ஸ் கேள்வி. 5 மார்க்ஸ் சிறு குறிப்பு 8 நிமிஷத்துக்குள்ள செய்ய பாருங்க. விளங்கிட்டா சொன்ன விஷயம் எல்லாம் கிளியரா? அப்ப இந்த கேள்விகள் எல்லாம் செய்யலுமா உங்களுக்கு? எஸ்ஏ கேள்விகள். அப்ப நீங்க இதை ஃபுல்லா நீங்க படிச்சு விளங்கி எடுத்து சுயமாக செஞ்சீங்கன்னு சொன்னா சில எக்ஸாம்ல எப்படி கேள்வி வந்தாலும் உங்களால இந்த செக்ஷன்ல எப்படி கேள்வி வந்தாலும் செய்யலும். எம்சிக்யூ எப்படி வந்தாலும் செய்யலும், எஸ்ஏ எப்படி வந்தாலும் செய்யலும். எனவே செஞ்சு நீங்க உங்க நோட்ஸோட வச்சு டைமுக்குள்ள செஞ்சு பார்த்து நோட்ஸோட வச்சு நீங்க அதை கரெக்ஷன் பண்ணிக்கொள்ளுங்க. கரெக்ஷன் பண்ணி திருத்தி கொள்ளலாம் நீங்களே. ரைட், ஓகே. வேற ஏதும் டவுட் உங்களோட புறத்து இருந்து எதுவும் கேட்கணும்னா கேட்கலாம். இல்லாட்டி நாங்க கிளாஸை முடிச்சு கொள்வோம். அப்போ ஃபுல் கிளியர் அப்படியா? ஓகே. அப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல பேப்பர் 7 ரெடி ஆகிக்கொள்ளுங்க. பார்த்துக்கொள்ளுங்க. பாடத்தை பார்த்து பேப்பரை செஞ்சு கொண்டு வாங்க. செய்ய முதல் இந்த அட்டவணையும் உங்களுக்கு நான் குரூப்ல போட்டுக்கிறேன். இந்த அட்டவணையும் அல்லைமத்துல் இந்த பாடத்தையும் படியுங்க. படிச்சு இந்த அட்டவணையை நீங்க பாடமாகினா போதும், மைண்டுக்கு எடுத்தா போதும். எடுத்துக்கொண்டு இந்த பேப்பர் 7 ஃபுல்லா செய்யும். சில எப்படியும் நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் உங்களுக்கான அடுத்த வகுப்பு எப்படியும் நாளைக்கு நடக்க சான்ஸ் குறைய, நாளை மறுநாள் ஷுவரா நடக்கும். அதாவது தேர்ஸ்டே ஷுவரா இன்ஷா அல்லாஹ் நடக்கும். ஆயத்தங்களோட வாங்க. இதுல நிறைய கேள்வி, கிட்டத்தட்ட 15 கேள்வி இருக்கு. பாஸ் பேப்பர் கேள்வி ரெடி ஆகும் இன்ஷா அல்லாஹ். பா ஓகே, அடுத்த கிளாஸ் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.